Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Assalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லா. ஸலவாத்தும் ஸலாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் மீதும் தோழர்கள் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லா. இந்த இடத்துல மார்க்கத்துடைய விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்காக நாங்க எல்லாரும் நேற்றைய தினம் மாதிரி இப்பயும் ஒன்று கூடியிருக்கிறோம். ஸோ எல்லாருக்குமே வந்து அல்லாஹு தாலா இல்முல பரக்கத் செய்யணும் அப்படின்ற ஒரு துவாவோட இன்ஷா அல்லாஹ் நாம இந்த கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ஓகே. நாங்க வந்து நேற்று படிச்ச பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இன்றைக்கு என்ன படிக்க போறோம் அப்படின்றத பார்ப்போம். முதலாவது நம்ம நேற்று என்ன படிச்சோம்னு சொன்னா மாதவிடாய் என்றால் என்ன, அது சம்பந்தமான விளக்கங்கள் பார்த்தோம். மாதவிடாயுடைய கால எல்லைகள் அது சம்பந்தமான விளக்கங்கள் பார்த்தோம். அதே மாதிரி மாதவிடாயினுடைய வகைகளும் அது சம்பந்தமான விளக்கங்களும் வந்து பார்த்தோம். சோ இன்றைய வகுப்புல நாங்க பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் மாதவிடாய் தொடர்பான சட்டங்கள், இஸ்திஹாதாவும் அதன் சட்டங்களும், அதே மாதிரி நிஃபாசுடைய அதன் சட்டங்களும். சோ இன்றைய வகுப்புல நாங்க பார்க்க போற பாடங்கள் வந்து மிகவும் நீங்க எல்லாரும் டீப்பா பார்க்க வேண்டிய பாடங்கள். என்னன்னு சொன்னா நேத்து நாங்க வந்து பொதுவான நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இன்றைக்கு வந்து நிறைய சட்டங்கள் வந்து பார்க்க போறோம். சரியா? அப்ப இந்த சட்டங்கள் நான் உங்களுக்கு சொல்லி தர டைமுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நான் கிட்டவா உங்களுக்கு விளங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு நீங்க மீட்டுற டைமுக்கு விளங்காத மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதால நான் சொல்லி தரக்கூடிய இந்த விஷயங்களை வந்து நல்லா டீப்பா வந்து பாருங்க. அடுத்தது நீங்க நோட்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு மச் பெட்டர். ஓகே ஓகே. இப்ப நம்ம வந்து பாடத்துள்ளுக்கு போவோம். இன்னைக்கு மாதவிடாய் தொடர்பான மார்க்க சட்டங்கள்ல நாங்க அஸ்ஸலாத் அதாவது தொழுகை பற்றின சட்டம் பார்க்க போறோம். சௌம் பற்றின சட்டம் பார்க்க போறோம். தவாஃப் அதாவது கௌபாவை வலம் வருதலுடைய சட்டங்கள் பார்க்க போறோம். பள்ளிவாசல்ல தங்குற சட்டங்கள் பார்க்க போறோம். முறையான உடலுறவு கொள்ளல், விவாகரத்துடைய இத்தாவும் அதனுடைய மாதவிடாய் தொடர்பான சட்டங்கள், அதே மாதிரி வந்து ஊசுல்னு சொல்லி சொன்னால் குளிப்பு. சோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து இன்ஷா அல்லாஹ் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த வகையில இன்றைக்கு இப்ப நாங்க முதலாவது பார்க்க போற தலைப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் அஸ்ஸலாத். ஸலாத் அப்படின்னு சொல்லி சொன்னால் தொழுகை. சரியா? இப்ப இந்த தொழுகை சம்பந்தமான விஷயத்துல மார்க்கம் எங்களுக்கு என்னத்தை வழிகாட்டி இருக்குது அப்படின்றத முதலாவது நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வோம். பெண்களுக்கு வந்து மாதவிடாய் உண்டாகிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க ஃபர்லானதோ அப்படி இல்ல சுன்னத்தானதோ எந்த விதமான தொழுகைகளையும் அவங்க தொழக்கூடாது. அதுக்கு வந்து தொழுகைகளை எந்த விதமான தொழுகையும் தொழுறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. அதுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்குது. இப்ப அதுல வந்து அந்த பெண்ணுக்கு ஹைல் உண்டாகி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் குறிப்பிட்ட ஒரு நேர தொழுகைய தொழுற நேரத்துல அவளுக்கு ஒரு ரக்காத் தொழுறதுக்கு டைம் கிடைக்குது, இல்லாட்டி ஒரு ரக்காத் தொழுறதுக்கு கூட டைம் கிடைக்கல. அப்படி இப்படியான சந்தர்ப்பங்களை வந்து என்ன செய்யலாம் அப்படின்ற சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் மூலமா உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துறேன். அப்ப உங்களுக்கு ஈஸியா விளங்கும். இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன செய்யுது, சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு மாதவிடாய் உண்டாகுது. சரியா? சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு என்ன மகரிப் டைம் கிட்ட. அப்ப மகரிப் டைம் கிட்ட ஒரு பெண்ணுக்கு வந்து மாதவிடாய் உண்டாகுது. அந்த மகரிப் டைம்ல உண்டாகக்கூடிய அந்த மாதவிடாய்க்கு அவக்கு என்ன நடக்குதுன்னா மகரிப்ல 3 ரக்காத் தானே இருக்குது. அந்த 3 ரக்காத்துல ஒரே ஒரு ரக்காத் வந்து தொழக்கூடிய நேரம் அவக்கு இருக்குது. நம்ம பெய்த்து அதுக்கு பிறகு தொழணும் இல்ல, அந்த அதான் சென்னத்துக்கு பிறகும் அவக்கு அந்த ஹைல் வார டைமுக்கும் இடையில ஒரு ரக்காத் தொழக்கூடிய நேரம், முழுமையாக ஒரு ரக்காத் தொழக்கூடிய நேரம் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அவ கட்டாயம் என்ன செய்யணும், அந்த தொழுகையை வந்து கலா செய்ய வேண்டும். சரியா? அதே இது அவக்கு அந்த அதான் சென்ன டைமுக்கும் அவக்கு ஹைல் வந்த டைமுக்கும் இடையில ஒரு ரக்காத் கூட முழுமையாக தொழுறதுக்கு ஏலா அப்படின்னு சொல்லி சொன்னால் அவ என்ன செய்ய தேவையில்ல, அந்த தொழுகையை வந்து கலா செய்ய தேவையில்ல. சரியா? இது வந்து முதலாவது உதாரணம். இது உங்களுக்கு நல்லா விளங்கிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்தது இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. என்னன்னு சொல்லி சொன்னா இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து சூரியன் உதயமாகறதுக்கு முதல், அதாவது ஃபஜ்ர் டைமுக்கு முதல் வந்து மாதவிடாய் நிக்குது. சரியா? அவக்கு வந்து சூரியன் உதயமாகறதுக்கு முதல் வந்து ஹைல் நிக்குது. அப்ப அந்த டைம்ல வந்து அவக்கு ஃபஜ்ர் தொழுகையிட ஒரு ரக்காத்த தொழுவதற்குரிய காலம் வந்து இருக்குதுன்னு வைங்க. சரியா? அப்ப அவ என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா குளிச்சுட்டு அவை வந்து பூரணமா சுத்தப்படுத்திட்டு அவ வந்து தொழணும். சரியா? இப்ப ரெண்டுக்கு முறைய டிஃபரெண்ட வந்து பாருங்க. என்னன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஹைல் வருது. அப்படி ஹைல் வர கிட்டவா அவக்கு வந்து ஒரு ரக்காத் முழுமையாக தொழுறதுக்கு நேரம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அவ அந்த தொழுகையை வந்து கட்டாயம் கலா செய்யணும். அதே மாதிரி அவக்கு ஹைல் நிக்குது. ஹைல் எப்படி நிக்குதுன்னு சொல்லி சொன்னால் அவக்கு ஒரு ரக்காத் தொழுறதுக்கான டைம் இருக்குது, அதுக்கு பிறகுதான் வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவ அதுக்குரிய சட்டங்களை
விஷயங்களை வந்து பின்பற்றணும். சரியா? அப்ப அந்த டைமை பொறுத்து தான் அந்த தொழுகையை வந்து நம்ம கலா செய்யணுமா இல்ல கலா செய்ய தேவையில்லையா அப்படின்றது வந்து எங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, சட்டம் வகுக்கப்பட்டிருக்குது. சோ இது ரெண்டுலயும் யதார்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், தொழுகையிட ஒரு ரக்காத்த கூட நிறைவேற்றத்துக்கு எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதை வந்து நாம நிறைவேற்ற தேவை இல்லை. சரியா? ஒரு ரக்காத்தை நிறைவேற்றதுக்கு டைம் மீக்குமாக இருந்தா கட்டாயம் அதை வந்து நாங்க நிறைவேற்றணும். சரியா? இதுக்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு ஹதீஸ் ஒன்று வந்து நாங்க பார்க்கலாம். என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு தொழுகையின் ஒரு ரக்காத்தை அதற்குரிய சரியான நேரத்தில் எவர் பெற்றுக்கொள்கிறாரோ அவர் தொழுகையை பெற்றுக்கொண்டவர் ஆவார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்கிறாங்க. சோ இந்த ஹதீஸ் வந்து புகாரில பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்குது. சரியா? அப்ப இந்த ஹதீஸையும் வச்சு நான் சொன்ன விஷயத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க, கிளியர் ஆயிக்கும். சரியா? ஓகே. அப்ப இந்த ஹதீஸ் வந்து தொழுகைக்கு நாம எப்படி சட்டம் எடுக்கணும் அப்படின்றத வந்து நமக்கு அழகாக வந்து கிளியர் படுத்துது. சோ அந்த இதே மாதிரி இந்த ஹயலுடைய டைம்ல வந்து இந்த மாதவிடாயுடைய டைம்ல வந்து இந்த பெண் வேற என்ன விஷயங்கள் செய்யலாம், வேற என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்ப இந்த மாதவிடாயுடைய ஒரு பெண், ஹாயிலாவான ஒரு பெண் வந்து தக்பீர் அதாவது அல்லாஹு அக்பர், தஸ்பீஹ் அதாவது வந்து சுபஹானல்லாஹ், தஹ்மீத் அதாவது என்னது அல்ஹம்துலில்லா போன்ற இத மாதிரி விஷயங்களை வந்து அவட வாயால மொழியலாம். அதே மாதிரி அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளலாம். அதே மாதிரி இப்ப சாப்பிடுற டைமுக்கு குடிக்கிற டைமுக்கு பிஸ்மில்லாஹ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி வந்து இப்ப ஏதாவது விஷயங்கள் நாங்க செய்ய போறோம்னா துஆக்கள் வந்து ஓதலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா ஹதீஸ்களை படிக்கலாம், இஸ்லாமிய கலந்துரையாடல்கள்ல ஈடுபடலாம், அல்லாஹு தாலாட்ட வந்து நாங்க பிரார்த்தனை செய்யலாம். அதே மாதிரி குர்ஆன ஓதுறத எங்கட காதால கேட்கலாம். சரியா? நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஹாயிலாவான பெண் வந்து செய்யக்கூடியவளாக இருப்பாள். சரியா? அப்ப இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா இன்னொரு ஹதீஸ வந்து ஆதாரமா பார்க்கலாம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அறிவிக்கிறாங்க எப்படின்னு சொல்லி சொன்னால், எனக்கு மாதவிடாய் உண்டாகி இருந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மடியில் சாய்ந்திருந்து குர்ஆன் ஓதினார்கள். இதுவும் வந்து புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். சரியா? அப்ப இதுல என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா நம்ம குர்ஆன் ஓதுறத எங்கட காதுகளால கேட்கலாம்ன்றதுக்கும் வந்து எங்களுக்கு எந்த விதமான தடையும் வர இல்ல. சரியா? அதே மாதிரி நாங்க இன்னொரு ஹதீஸ் வந்து பார்க்கலாம். சோ இப்ப நான் சொல்ல போறிய இந்த ஹதீஸும் இந்த விஷயமும் வந்து நீங்க கட்டாயம் எல்லாரும் வந்து மிக முக்கியமா டீப்பா வந்து கவனிங்க. என்னன்னு சொல்லி சொன்னால் எங்களோட கிளாஸஸ்லயும் வந்து ஜாயின் ஆகக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரக்கூடிய டவுட் தான் இது. எல்லா பெட்ச்லயும் மோஸ்ட்லி 10 பேர் ஜாயின் ஆகினா 9 பேர் கூட இந்த டவுட் வந்து கேட்பாங்க. அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கிற ஒரு விஷயம். சோ அது சம்பந்தமான ஒரு ஹதீஸும் அது விளக்கமும் தான் நான் சொல்ல போறேன், பாருங்க. சரியா? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டதாக உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால், எப்பொழுதும் போல் திரைக்கு பின்னால் இருக்கும் மணமாகாத இளம் கன்னிகளும் நன்கு வளர்ந்த பெண் பிள்ளைகளும் அல்லது எப்பொழுதும் போல் திரைக்கு பின்னால் இருக்கும் மணமாகாத இளம் கன்னிகளும் மாதவிடாய் உண்டான பெண்களும் வெளியே வந்து நற்காரியங்களில் பங்கெடுக்க வேண்டும். அத்துடன் உண்மையான விசுவாசிகளின் மார்க்க கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும். ஆனால் மாதவிடாய் உண்டான பெண்கள் முசல்லாவை அதாவது தொழுமிடத்தை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது வந்து புகாரில பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்குது. சோ இந்த ஹதீஸை வச்சு நாம எப்படி மீனிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், மாதவிடாயுடைய காலத்துல வந்து பெண்கள் என்ன செய்யலாம், குர்ஆன் ஓதுறத வந்து கேட்கலாம். அதே மாதிரி வந்து மத்த கூட்டங்கள்ல இறை விசுவாசிகளுடைய மார்க்க கூட்டங்கள்ல பங்கு கொள்ளலாம். மத்த எவ்வளவு எவ்வளவு நான் பேசுறது ஓகே ஓகே ஃபைன். அப்ப என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரசூலுல்லாஹ் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்ப இந்த விஷயத்துல வந்து அறிஞர்களுக்கு மத்தியில ஒரு சின்ன முரண்பாடு, ஒரு சர்ச்சை வந்து இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு மாதவிடாய் உண்டான ஒரு பெண் வந்து குர்ஆன ஓதலாமா, அவள் வந்து குர்ஆன் ஓதலாமா அப்படின்னு சொல்ற டைமுக்கு வந்து இதுக்கு ஒரு ஏற்கத்தக்க ஒரு ஹதீஸ், ஒரு ஏற்கத்தக்க ஒரு கருத்தொண்டு இருக்குது. எப்படின்னு சொல்லி சொன்னால், அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹ் வந்து எங்களுக்கு மார்க்கத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா நிறைய விஷயங்களை இஸ்திஸ்னா தந்திருக்கிறாங்க. இஸ்திஸ்னான்னு சொல்றது வந்து விதிவிலக்கு. இப்ப உதாரணமா நாங்க எடுத்துக்கொள்ளலாம். என்னன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு மார்க்கத்துல இஸ்திஸ்னா இருக்கு தொழுகைக்கு. எப்படி நாங்க வந்து இப்ப ஒரு பிரயாணம் போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கஸ்டு ஜம்மு செஞ்சு கொள்ளலாம். என்ன அப்படியான விஷயங்கள். அதே மாதிரி தான் இந்த குர்ஆன் ஓதுறவுடைய விஷயத்திலேயே வந்து எங்களுக்கு இஸ்திஸ்னா எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், அந்த ஹாயிலாவான பெண் அதாவது அந்த மாதவிடாய் உண்டான ஒரு பெண் வந்து ஆசிரியையாகவோ
அப்படி இல்லைன்னு சொன்னா கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவியாகவோ, அப்படி இல்லைன்னு சொன்னா அவன் அந்த பரீட்சைக்கு தயாராகக்கூடிய ஒரு மாணவியாகவோ இருப்பான்னு சொன்னால் அவன் அந்த டைம்ல குர்ஆனை ஓதலாம். சோ அது வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள். அப்ப அவன் வந்து அந்த இடத்துல குர்ஆனை ஓதலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்குது, எங்களுக்கு இஸ்திஸ்னா தரப்பட்டிருக்குது. இப்ப சில நேரம் உங்களுக்கு இது வந்து ஒரு ஏற்புடைய கருத்தாக இருக்கலாமா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து உங்களுக்கு வரலாம். சோ இது நான் உங்களுக்கு பிராக்டிக்கலா உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் வந்து சொல்றேன் பாருங்க. எப்படின்னு சொன்னால் இப்ப ஒரு மதரசாவை எடுத்துக்கோங்க, பெண்கள் மதரசா. இந்த பெண்கள் மதரசால வந்து ஒரு வகுப்புல 10 மாணவிகளும் ஒரு பெண் ஆசிரியையும் இருக்கிறா. சரியா? அப்ப இதுல வந்து பெண்கள் மதரசால 10 மாணவிகள் அதே மாதிரி ஒரு ஆசிரியையும் வந்து இருக்கிறான்னு சொன்னால் இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரே டைம்ல மென்சஸ் வருமா? யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் ஒரே டைம்ல மென்சஸ் வராது. அப்ப ஆசிரியைக்கு ஒரு நாளையில மென்சஸ் வரும், அதே மாதிரி வந்து ஒரு மாணவிக்கு இன்னொரு நாளையில வரும், அடுத்த மாணவிக்கு அப்பதான் முடிகிற டைமுக்கு இன்னொரு ஆளுக்கு ஸ்டார்ட் ஆகும், அப்ப நடுவுல வரும். அப்படியான சில குழப்பங்கள் இருக்குது. அப்ப எப்ப இவங்க இந்த மார்க்கத்துடைய சட்டத்தை வந்து சரியான முறையில படிச்சு கொள்வாங்க சொல்லுங்க பாப்போம். அப்ப ஒரே நாள் எல்லாருக்கும் ஸ்டார்ட் ஆகி ஒரே நாள் எல்லாருக்கும் முடியுது அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்யலாம்? அந்த 7 நாள் அந்த 7 நாட்கள் மட்டும் தவிர்ந்திருந்து மத்த 23 நாட்கள் அவங்க வந்து படிக்கலாம். ஆனா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நாள் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்படி அந்த பாடங்களை சரியான முறையில படிக்கிற? அப்ப ஒரு கன்ஃபியூஷன் வருதா இல்லையா? சோ அதுக்காக வேண்டித்தான் எங்களுக்கு வந்து அல்லாஹ் ரசூல் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இஸ்திஸ்னா தந்திருக்கிறாங்க. ஒரு பெண் வந்து பரீட்சைக்கு தயாராகக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் அல்லது படிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு முஅல்லிமாவாக இருந்தேன்னு சொன்னாலும், அப்படி இல்ல கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவியாக இருந்தேன்னு சொன்னாலும், இப்படி தவிர்க்க இயலாத சிச்சுவேஷன்ஸ்ல என்ன செய்யலாம்னு சொன்னா அல் குர்ஆன அவள் வந்து ஓதலாம். சோ இது வந்து இஸ்திஸ்னா. சரியா? அப்ப இது வந்து உங்களுக்கு கிளியரா இருக்குதா? யாருக்கும் இதுல ஏதாவது டவுட்டுகள் இருக்குதா அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். மத்த டைம்ல வந்து நம்ம குர்ஆன ஓதாம இருக்கிறது தான் மிகவும் சிறப்பு. சரியா? அந்த டைம்ல வந்து நாங்க ஓதாம இருக்கிறது தான் சிறப்பு, ஓதவும் கூட அப்படின்றது வந்து ஒரு இஜ்மா முடிவு. சரியா? உங்களுக்கு இது வந்து விளங்கிச்சோ? இதுல ஏதாவது டவுட் இருக்குதான்னு சொல்லுங்க பாப்போம். நம்ம அடுத்த சாப்டருக்கு போவோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் விளங்கிச்சு, ஒரு டவுட் இல்ல. சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப வந்து விளங்கிட்டு எந்த விதமான சந்தேகமும் இல்ல. சரி, இப்ப வந்து நாங்க பார்க்க போற பாடம் என்ன அப்படின்னு சொன்னால் அஸ்ஸௌம். சௌம் அப்படின்னு சொன்னால் நோன்பு. சரியா? சௌம்னு சொன்னா நோன்பு. இப்ப நோன்புடைய சட்டங்களை பத்தி ஒரு ஹாயிலாவான பெண் வந்து நோன்புடைய சட்டங்களை பத்தி அவளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். சரியா? இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மாதவிடாய் ஒரு பெண் வந்து ஃபர்லான நோன்புகளோ அப்படி இல்ல சுன்னத்தான நோன்புகளோ எந்த விதமான நோன்புகளையும் வந்து அவளுக்கு பிடிக்கிறதுக்கு அனுமதி இல்ல. சரியா? ஆனா இந்த டைம்ல விடுபட்ட நோன்புகள், அதாவது ஃபர்லான நோன்புகளை மட்டும் அவள் என்ன செய்யணும்னு சொன்னா பிறகு கலா செஞ்சு கொள்ளணும். சரியா? அப்ப நல்லா விளங்கிக்கோங்க. என்னன்னு சொன்னால் இந்த நோன்புடைய டைம், இந்த நோன்பு உடைய காலத்துல வந்து ஒரு பெண் ஹாயிலாவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டைம்ல அவ எந்த நோன்புகளையும் வந்து நோட்க கூடாது. ஆனா ஃபர்லான நோன்பு, உதாரணமாக இப்ப நம்ம ரமலான் மாதத்துடைய நோன்பை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்படியான நோன்புகளை வந்து அவங்க என்ன செய்யணும்டா ஹைல்ல இருந்து சுத்தமாகின பிறகு அவங்க அதை வந்து கலா செஞ்சு கொள்ள வேணும். சரியா? சோ அதுக்கு தான் ஒரு ஹதீஸ் ஒன்றையும் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஆதாரமா வந்து சொல்றேன். நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. என்னன்னு சொன்னா நாம் மாதவிடாய் காலத்தை கடந்தோம், அப்பொழுது நாம் எமது நோன்புகளை பூர்த்தி செய்யும்படி பணிக்கப்பட்டோம், ஆனால் நாம் தொழுகைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என பணிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஹதீஸ் ஆதாரமா வச்சு நாம என்ன செய்யலாம்னு சொன்னால் நோன்புகளை கலாவாகின ஃபர்லான நோன்புகளை கலா செய்யணும். அதே மாதிரி தொழுகைகளை வந்து கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. சரியா? அப்ப இன்னொரு விஷயம் பாருங்க. என்னன்னு சொன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து அவன் நோன்பு நோற்றிருக்கிற டைமுக்கு மாதவிடாய் உண்டாகிட்டு, அப்ப அந்த நோன்பு நோற்றிருக்கிற டைமுக்கு மாதவிடாய் உண்டாகிட்டுன்னு சொன்னா அவட நோன்பு வந்து ஐனைக்கே முறிஞ்சிடும். சரியா? அப்ப அவ நோன்பு நோற்றிக்கிற டைமுக்கு அவக்கு மாதவிடாய் வந்துச்சுன்னு சொன்னா அவக்கு வந்து நோன்பு முறிஞ்சிடும். அது எப்ப வந்துச்சுன்னு சொன்னான்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு நோன்பு துறக்கிறதுக்கு ஒரு செகண்ட் தான் டைம் இருக்குது. ஒரு செகண்ட் தான் டைம் இருக்குதுன்னு சொன்னாலும் அந்த செகண்டுக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னாலும் அவட நோன்பு முறிஞ்சிடும். அவ அந்த நாள் ஃபுல்லா நோன்பு நோக்குறா, ஆனா அந்த ஒரு செகண்டுக்கு நோன்பு துறக்கிறதுக்கு ஒரு செகண்டுக்கு முதல் வருதுன்னு சொன்னாலும் என்ன செய்யும்? அவட நோன்பு வந்து முறிஞ்சிடும். அதே மாதிரி அவன் நோன்பு திறந்து
ஒரு செகண்டுக்கு பிறகு நோன்பு துறந்த உடனே ஒரு செகண்டுக்கு பிறகு அவக்கு வந்து அந்த ஹைல் வந்து வருதுன்னு சொன்னா அவக்கு அந்த நோன்பு முறியாது. சரியா, நல்லா விளைவிக்கோங்க. நோன்பு துறக்கிறதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னுக்கு வந்தால் நோன்பு முறியும். சரியா, ஆனா நோன்பு திறந்த ஒரு செகண்டுக்கு பிறகு வந்தா கூட அந்த நோன்பு முறியாது. சரியா, அதே மாதிரி இப்ப இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னால் இப்ப எங்களுக்கு சம்டைம் வந்து ஃபீல் ஆகும், மென்சஸ் வார மாதிரி, பீரியட் வார மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வரும். இப்ப நோன்பு துறக்க போறோம், இப்ப நம்ம போயிட்டு நோன்பு துறக்கிற இடத்துல ஈக்கிறோம்னாலும் நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் கொண்டு வரும், எங்களுக்கு மென்சஸ் வரப்போதோ தெரியா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வரும். ஆனா எங்களுக்கு வந்து மென்சஸ் வரல. சரியா, ஃபீலிங் மட்டும்தான் இருக்குது, ஆனா மென்சஸ் வரலன்னு சொன்னால் இப்ப நமக்கு அந்த நோன்பு முறியாது. சரியா, எப்ப அந்த மென்சஸ் உடைய அந்த ரத்தத்தை வந்து கண்ணால் அவள் காண்றாளோ அப்பதான் அவளுக்கு வந்து என்ன செய்யும், அந்த நோன்பு வந்து முறியும். சரியா, இதுக்கு வந்து நம்ம ஒரு ஹதீஸ வந்து ஆதாரமா பார்க்கலாம். எப்படின்னு சொன்னால் ஒரு பெண்ணுக்கு கனவில் இந்திரியம் வெளியானால் குளிப்பது கடமையா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கப்படுது. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆமாம், அவள் ஏதும் வெளியேற கண்டால் குளிப்பது கடமை என பதில் அளிச்சுக்கிறாங்க. சரியா, அப்ப இதுல இருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னா, நம்ம அதை எப்ப கண்ணால காண்றோமோ அப்பதான் நமக்கு அந்த சட்டம் வந்து அப்ளை ஆகும். சரியா, இது வந்து விளங்கிச்சா உங்களுக்கு? எப்ப நோன்பு முறியும், எப்ப நோன்பு முறியாது, எந்த நோன்பை வந்து கலா செய்யணும், எதை வந்து கலா செய்ய தேவையில்ல அப்படின்றது வந்து உங்களுக்கு விளங்கினா? ஹிஃபுல் மாணவிகள் வந்து என்ன செய்யணும்னு கேட்டிருக்கீங்க குர்ஆனுடைய விஷயத்துல. அவங்களுக்கும் அதே சட்டம் தான், இஸ்திஸ்னா வந்து வரும். சரியா, இஸ்திஸ்னான்னு சொல்றப்ப அவங்க ஹிஃபுல் மாணவிகள் வந்து குர்ஆனை கற்றுக்கொள்ற மாணவிகள் தானே, அதால அவங்களுக்கும் அந்த இஸ்திஸ்னா வந்து அப்ளை ஆகும். சரியா, ஓகே. அப்ப உங்களுக்கு இந்த சவுமுடைய விஷயமும் விளங்கிட்டு, அதே மாதிரி வந்து சலாத்துடைய விஷயமும் விளங்கிட்டு. இப்ப இதுல வந்து நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். சரியா, பாருங்க. இந்த சவுமுடைய விஷயத்துல சியாமுடைய விஷயத்துல உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. என்னன்னு சொன்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து மாதவிடாய் வருது. சரியா, எப்ப வருதுன்னு சொன்னா சூரிய உதயத்துக்கு, அதாவது அந்த ஃபஜ்ர் டைமுக்கு முன்னுக்கும். சரியா, ஒரு பெண்ணுக்கு வந்து மாதவிடாய் வருது எப்பன்னு சொன்னா சூரிய உதயத்துக்கு வந்து முன்னுக்கு வருது, அப்படி இல்லைன்னு சொன்னா அதுக்கு பின்னுக்கு வந்து வருது. சரியா, நான் ரெண்டையும் உங்களுக்கு விளங்கப்படுத்தினா அதுல முதலாவது உங்களுக்கு விளங்கப்படுத்த பாருங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து மாதவிடாய் எப்ப வருதுன்னு சொன்னா ஃபஜ்ருக்கு பிறகு வருது, அதை தொடர்ந்தும் தொடருது அப்படின்னு சொன்னா அவ அண்டைய நாள் வந்து நோன்பு பிடிச்சாலும் அது வந்து அங்கீகரிக்கப்பட மாட்டாது. சரியா, அதாவது ஃபஜ்ருக்கு பிறகு ஒரு செகண்ட், அவக்கு ஒரு செகண்ட் தான் அன்னைக்கு என்ன செய்யுது ஹைல் வருதுன்னாலும் அண்டைய நாள் அவ வந்து நோன்பு பிடிக்கிறது கேலாம். அதே மாதிரி அவக்கு என்ன செய்யறா, அவ சஹரெல்லாம் செய்யறா, சஹரெல்லாம் செஞ்சு முடிஞ்ச பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால் அவக்கு ஆஹ் ஹைல் வந்து நிக்குது. சரியா, பாங் சொல்றதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னுக்கு கூட அவக்கு ஹைல் நிக்குதுன்னு சொன்னா அவ தொடர்ந்து அந்த நோன்பு என்ன செய்யலாம், ஃபுல்லா பிடிச்சு முடிக்கலாம். சரியா, அதுக்கு வந்து இப்போ ஒரு நம்ம ஒரு ஆதாரணம் சொல்லலாம். அப்படின்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஜனாபத்துடைய நிலையில், அதாவது இந்த ஜனாபத் வந்து அவங்க மனைவி அவங்களோட உடலுறவு கொண்டதுக்கு பிறகு வந்த ஜனாபத். சரியா, இது வந்து ஹைலன்ஸ் எடுக்கவான அந்த ஜனாபத்துடைய நிலைமையில அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, காலையில எழும்பி ரமலான் மாதத்துல நோன்பு நோற்றி இருக்கிறாங்க. அப்ப இதுல வந்து நம்ம என்ன செய்யலாம், நோன்பை பிடிச்சிட்டு அதுக்கு பிறகு வெள்ளனைக்கு எழும்பி நாம குளிக்கிறதுக்கு இயலும். சரியா, ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப சிலாக்கள் என்ன செய்வோம்னா, சரி நம்ம இப்ப நோன்பு பிடிச்சிட்டோம் தானே, நம்ம காலையில தூங்கி எழும்பி குளிச்சுக்குவோம்னு சொல்லிட்டு நம்ம தூங்கலாம். ஆனா நம்ம என்ன செய்யணும், தொழணும் இல்லையா? தொழணும்னு சொன்னா என்ன செய்யணும், நம்ம குளிச்சோணும். அப்ப குளிக்கிறதுக்கு கட்டாயம் நம்ம என்ன செய்யணும், நோன்பை பிடிச்சிட்டு குளிச்சிட்டு நம்ம நம்மளோட தொழுகையை வந்து நிறைவேற்றணும். சரியா, அப்ப இந்த விஷயம் வந்து இவ்வளவும் சவுமுடைய சியாமுடைய சட்டத்துக்குள்ள வந்து எங்களுக்கு வரும். சோ இவ்வளவும் தான் வந்து மோஸ்ட்லி சியாமுடைய சட்டத்துக்குள்ள வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள். சரியா, இப்ப அதே மாதிரி அடுத்தது தவாஃப். தவாஃப் அப்படின்னு சொன்னா கௌபாவை வலம் வருதல். சரியா, இப்ப இந்த கௌபாவை வலம் வருதலை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால் மாதவிடாய் உண்டான பெண்கள் வந்து எந்த விதமான தவாஃபும் செய்யக்கூடாது. அதாவது கௌபாவை வலம் வரக்கூடிய எந்த விதமான தவாஃபும் வந்து செய்யக்கூடாது. இதுக்கு வந்து அண்ணா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து நம்ம நேற்று இந்த ஹதீஸ் ஏற்கனவே பார்த்திருந்தோம். சோ இன்னொரு தடவை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். என்னன்னு சொன்னா அவங்க ஹஜ் செய்யற டைம் வந்து அவங்களுக்கு வந்து மென்சஸ் வந்திக்குது. சோ அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னதுக்கு ரசூலுல்லாஹ் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா,
ஒரு யாத்ரீகர் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்யுங்கள், ஆனால் கஅபாவை வலம் வருவதை அதாவது தவாஃப் செய்வதை மட்டும் நீங்க செய்ய வேணாம். மாதவிடாயில இருந்து சுத்தமாகும் வரைக்கும் நீங்க தவாஃப் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அது தவிர்த்து ஹஜ்ஜுடன் தொடர்பான ஏனைய கடமைகளை செய்வது அவருக்கு வந்து அனுமதிக்கப்பட்டிருக்குது. சரியா? இவ்வளவு வரை நாம நேற்று பார்த்தோம். சரியா? இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இந்த ஹதீஸோட தொடர்ந்து வருது என்னன்னு சொன்னா, எனவே ஒரு பெண் வந்து தவாஃப் அல்லது சைன்னு சொன்ன என்ன, சஃபா மர்வா மலைக்கு இடையில நடக்கிறது. சரியா? சை செய்யற டைமுக்கு, அவ அந்த செஞ்சு முடிக்கிற டைமுக்கு வந்து அவக்கு மாதவிடாய் வந்துச்சுன்னு சொன்னா அவ வந்து அந்த மறுக்கணம் செய்ய தேவையில்ல. சரியா? அவக்கு வந்து அவ செஞ்சு முடிக்கிறதோட அவக்கு வருதுன்னு சொன்னா அவக்கு அவள் அந்த சைலையோ இல்லாட்டி தவாஃப்லயோ வந்து எந்த விதமான பங்கங்களும் ஏற்படாத அவ அதை வந்து ரிப்பீட் செய்யணும் என்ற அவசியம் இல்லை. சரியா? இது வந்து தவாஃபுடைய சட்டங்கள். சரியா? இது வந்து உங்களுக்கு விளங்கிச்சா? இப்ப உங்களுக்கு சம்டைம் ஏதாவது நான் சொல்லித்தர விஷயங்கள சந்தேகங்கள் இருந்துச்சுன்னு சொன்னாலும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு கிளாஸ் முடிஞ்ச பிறகு அந்த சந்தேகங்களை எப்படி கேட்கணும், யார்கிட்ட கேட்கணும், என்ன செய்யணும் அப்படின்ற விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் நாளைய கிளாஸ்ல நம்ம நிறைய டவுட்டுகளும் அதுக்கான தீர்வுகளும் என்ன, அதுக்கான ஆன்சர்ஸும் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கு வரக்கூடிய உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாட்டி இதுக்கு முதல் இருக்கக்கூடிய டவுட்ஸ்களையும் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யார்கிட்ட கேட்கணும் என்று சொல்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஃபைனலா சொல்லுவேன். ஓகே ஓகே. இப்ப அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 4வது விஷயம் பள்ளி வாயலில் தங்குதல். பள்ளி வயலில் தங்குதல் அப்படின்னு சொன்னா அல்லது இத்திகாஃப் இருத்தல். சரியா? இத்திகாஃப் இருக்கிற விஷயம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மாதவிடாய் உண்டான ஒரு பெண் வந்து ஈத் தொழுகைகள், அதாவது ஈத் என்ன தெரியும் தானே, ஈதுல் அல்ஹா, ஈதுல் ஃபித்ர், இது மாதிரி தொழுகைகள் நடக்கக்கூடிய இடங்கள்ல தங்குறது தடை செய்யப்பட்டிருக்குது. சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொன்னதாக உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அறிவிக்கிறாங்க ஒரு ஹதீஸ் என்னன்னு சொன்னால், எப்பொழுதும் திரைக்கு பின்னால் இருக்கும் மனமாகாத இளம் கன்னிகளும் நன்கு வளர்ந்த பெண் பிள்ளைகளும் அல்லது எப்பொழுதும் போல் திரைக்கு பின்னால் இருக்கும் மனமாகாத இளம் கன்னிகளும் மாதவிடாய் உண்டான பெண்களும் வெளியே வந்து நற்காரியங்களில் பங்கெடுக்க வேண்டும். அத்துடன் உண்மையான இறை விசுவாசிகளின் மார்க்க கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு மொழிந்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆனால் மாதவிடாய் உண்டான பெண்கள் முசல்லாவை அதாவது தொழுமிடத்தை, முசல்லான்னு சொன்ன என்ன, தொழுமிடத்தை மட்டும் விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இது வந்து புகாரில பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்குது. அப்ப இதுல வந்து பாருங்க என்னன்னு சொன்னால், அல்லாஹு தாலா முசல்லாவை விட்டு ஒதுங்கி இருங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப நாங்க அந்த மஸ்ஜித்ல முசல்லான்னு சொன்னா மஸ்ஜித்ல நம்ம மஸ்ஜித் தானே நம்மளுக்கு மெயினா தொழுகிறதுக்கு ஒரு இடமாக வந்து வச்சுக்கிற அந்த இடத்துல இருந்து என்ன செய்யுங்க, நீங்க விலகி இருங்க அப்படின்னு ஒதுங்கி இருங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சோ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் பள்ளிவாசல்ல தங்குற டைம், இத்திகாஃப் இருக்கக்கூடிய டைம் வந்து இதுதான் தொழுகைக்கு சொல்லி நாம குறிச்சி சில இடங்கள் வச்சிருப்போம் தானே, அந்த இடத்துல இருந்து நாம ஒதுங்கி இருக்கிறது தான் வந்து நமக்கு சிறப்பானது. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லி தந்து இருக்கிறாங்க. சரியா? அதே மாதிரி 5வது விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முறையான உடலுறவு கொள்ளல். சரியா? முறையான உடலுறவு கொள்ளல் அப்படின்ற விஷயத்துல நாங்க பார்ப்போமாக இருந்தேன்னு சொன்னால், ஒரு கணவன் மாதவிடாய் உண்டான தன்னுடைய மனைவியோட உடலுறவு கொள்றது வந்து தடை செய்யப்பட்டிருக்குது. அதுக்கு இப்ப எப்படின்னு சொன்னா நல்லா விளைவிக்கோங்கன்னு சொன்னா, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோட ஹைல் உண்டான டைம்ல வந்து உடலுறவு செய்வது தடை செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி அப்படியான ஒரு விஷயம், அதாவது அந்த உடலுறவு நடக்கிறதுக்கான நிலைமைய அந்த பெண்ணும் ஏற்படுத்தி கொடுக்கறதும் அனுமதிக்கப்படல. அதுவும் ஹராம். உடலுறவு செய்யறதும் ஹராம். உடலுறவு நடக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி ஒரு பெண் குடுப்பாளாக இருந்தா அதுவும் ஹராம். சரியா? சோ அது நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதைத்தான் வந்து இப்ப குர்ஆன்ல ஒரு ஆயா வருது. நம்ம இன்னைக்கு வந்து நிறைய விஷயம் படிக்கிறதுக்கு இருக்கிறோம். சோ அதால மிச்சம் டைம் எடுக்காம இருக்கிறதுக்காக வேண்டி நான் குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்கள் சொன்னேன்டா டிரெக்டா அரபிக்கையும் சொல்லி மீனிங்கையும் சொல்லாம மீனிங்கை மட்டும் சொல்லிட்டு போறேன். நீங்க வேணும்னு சொன்னா குர்ஆன்ல பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், ஹதீஸ்ல பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாமே புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்கள் தான். சரியா? ஓகே. இப்ப இதுல ஒரு விஷயம் சொல்றாங்க என்னன்னு சொன்னா, அந்த முறையான உடலுறவு கொள்ளல் சம்பந்தமான ஒரு விஷயம் எப்படி சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், நபியே, மாதவிடாயை பற்றியும் உங்களிடம் கேட்கிறார்கள், நீங்கள் கூறுங்கள், அது ஒரு தூய்மையற்ற நிலை. எனவே மாதவிடாய் காலத்தில் பெண்களை விட்டு விலகி அவர்கள் சுத்தமாகும் வரையில் அவர்களை அணுகாதீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குர்ஆன் வசனம் அல்லாஹு தாலா சொல்றான். ஏற்கனவே நேத்து நாம இந்த வசனம் வந்து பார்த்திருந்தோம். சரியா? அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க மாதவிடாய் காலம் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்குது. அதோட ஒரு பெண்ணுடைய
மறைவான பகுதிகளை மட்டும் தான் தடை செய்யப்பட்டிருக்குதே தவிர்த்து இப்ப அந்த பெண்ணோட வந்து அதாவது உடல் உறவு கொள்றதுதான் தடை செய்யப்பட்டிருக்குது சரியா. அதை தவிர்த்து உடல் உறவு கொள்வதை தவிரவில்லை எல்லாவற்றையும் செய்யுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்ப மாதவிடாய் உண்டான ஒரு பெண்ணுக்கு வந்து உடல் உறவு கொள்றதுக்கு தடை செய்யப்பட்டிருக்குது. ஆனா மத்த எல்லா விஷயங்களும் வந்து செய்யறதுக்கு இஜ்மாவுல வந்து ஒருமித்த கருத்து கொடுத்திருக்கிறாங்க, செய்யலாம். உதாரணமா இப்ப என்ன செய்யற, இப்ப கணவனை வந்து நம்ம ஹக் பண்ற, அப்படி இல்லைன்னா கணவனுடைய மடியில தூங்குற, ஒன்றாக குளிக்கிற, அவங்களோட ஒன்றாக சாப்பிடுற, அப்படியான எல்லா விஷயங்களும் வந்து நாங்க செய்யலாம். முக்கியமா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப நான் நிறைய கவனிச்சிருக்கிறேன் என்ன சொன்னா, ஒரு சில முஸ்லிம்கள்ட்ட நம்ம முஸ்லிம்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்ற ஒரு வேற்று மத கலாச்சாரங்கள் வந்திருக்குது. என்னன்னு சொன்னா, இப்ப ஹைல் வந்தாலோ இல்லாட்டி நிஃபாஸ் வந்தாலோ என்ன செய்யறேன்னா, அந்த பெண்ணை வந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு பெண்ணா வந்து பாக்குறாங்க. அது வந்து இஸ்லாத்துல முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்ட உண்டு. ஏன்னு சொல்லி சொன்னா, அப்படியான பெண்ணை வந்து நாங்க ஒதுக்கி வைக்கவே கூடாது. அது வந்து ஒரு உடல் உபாதை தான் சரியா. நம்ம தொழுகையில இருந்து விலகி இருக்கலாம். ஆனா வீட்டுல இருந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, சில ஆக்கள் நான் கண்டிருக்கிறேன். ஒரு பிள்ளைக்கு இப்ப மென்சஸ் வருதாமன்னு சொன்னா இல்லாட்டி அந்த பிள்ளை என்ன செய்யறாங்க, ஒரு நிஃபாஸ்ல இருந்து இதாகுறாங்களா அந்த ஊடு ஃபுல்லா கழுகுவாங்க. ஈவன் அந்த வீட்டுல போட்டுக்கிற கேர்டன்ல இருந்து அந்த புட்டுவத்துல இருந்து எல்லாமே வந்து கழுகுவாங்க. இது வந்து இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. இப்படியெல்லாம் நாங்க செய்யக்கூடாது. இது வந்து ஒரு மூட நம்பிக்கை. ரெண்டாவது அந்த அந்நிய மத கலாச்சாரங்களை வந்து நாங்க பின்பற்றுறதுல வந்து மிக முக்கியமா எங்களுக்கு அது தடை செய்யப்பட்ட உண்டு சரியா. அப்ப அதை வந்து கட்டாயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். என்ன செய்யற சில டைமுக்கு ஹை வந்தா கூட கணவனுக்கு பக்கத்துல கூட தூங்க மாட்டாங்க, வேற அவங்க போயிட்டு தூங்குவாங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை சரியா. சோ அந்த விஷயங்களை வந்து நாம என்ன செய்யணும், நல்லாக விலகி கொள்றதுக்கு வேணும் சரியா. அதுல ஹதீஸ் வந்து பார்த்தோம் தானே, ஆயிஷா நாயகி என்ன செய்யறாங்க, ஹைலோட இருக்கிற டைமுக்கு ரசூலுல்லாஹ் அவனோட மடியில தூங்கிட்டு குர்ஆன் ஓதி இருக்கிறாங்க. அப்ப இதை விட ஒரு ஆதாரம் நமக்கு தேவையா? இல்ல சரியா. சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆறாவது விஷயம் விவாகரத்து சரியா. விவாகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் தன் மனைவிக்கு மாதவிடாய் உண்டாகி இருக்கிற டைம்ல வந்து விவாகரத்து செய்யறது தடுக்கப்பட்டிருக்குது, அதாவது ஹராமாக்கப்பட்டிருக்குது. ஒரு பெண் வந்து மாதவிடாயில இருந்தான்னு சொன்னா அவைய வந்து ஒரு காலமும் அந்த டைம்ல மாதவிடாயுடைய டைம்ல வந்து விவாகரத்து செய்யறதுக்கு தலாக் சொல்றதுக்கு வந்து இயலா. அதைத்தான் அல்லாஹு தாலா என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இதா தல்லக்துமுன் நிஸாஅ ஃபதல்லிகுஹுன்ன லிஇத்தத்திஹின்ன, நீங்கள் பெண்களை வந்து விவாகரத்து செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய இத்தா காலத்தை நிர்ணயிக்கிறதுக்கு வசதியாக நீங்க விவாகரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. குர்ஆன்ல 65வது அத்தியாயம் 1வது வசனத்துல வந்து இது சொல்லப்பட்டு இருக்குது. இப்ப இதுல கருத்து என்ன அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இப்ப பெண்கள் வந்து விவாகரத்து செய்யப்படுற கட்டத்துல அவங்க இதாவ ஈஸியா நிர்ணயிச்சு கொள்றதுக்கு வந்து ஒரு வசதியை நாம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இப்ப நான் உங்களுக்கு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு பெண் வந்து மாதவிடாயில இருக்கிற டைம் விவாகரத்து செய்யப்பட்டான்னு சொல்லி சொன்னா அவளுடைய மாதவிடாய அவ எப்படி கணிச்சு கொள்ற, இதால ஒரு பகுதியா கணிச்சு கொள்றதா இல்லாட்டி அதுக்கு பிறகு வரக்கூடிய நாளை வந்து இதாவா நம்ம எடுக்கிறதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கும் சரியா. அதே மாதிரி இப்ப அவ அந்த இதாவ எப்படி வந்து ஃபுல்லா நிறைவேற்றி முடிக்கிறா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கும் சரியா. அப்ப இந்த டைமுக்கு அவ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவ சுத்தமாகனதுக்கு பிறகு அவளோட கணவரோட உடலுறவு கொள்பவராக இருந்தா அந்த கட்டத்துல அவளை விவாகரத்து செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த டைமுக்கும் அவங்களுக்கு இதாவ கணக்குறது கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு ஷோர்ட்டா நான் இப்ப விளங்கப்படுத்துறேன்னா ஒரு ஹதீஸ சொல்லி விளங்கப்படுத்துறேன், அப்ப உங்களுக்கு நல்லா வந்து கிளியர் ஆகும். இப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அவங்களோட மனைவி என்ன செய்யறாங்க, தலாக் சொல்றாங்க. எப்ப தலாக் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்களுடைய மனைவி வந்து ஹைல்ல இருக்கிற டைமுக்கு தலாக் சொல்றாங்க. அப்ப இத என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போயிட்டு சொல்றாங்க, இப்படித்தான் உமர் அலி அந்த இப்னு உமர் அவங்களோட மகன் தானே, உமர் ரலியல்லாஹு அவங்களோட மகன் தானே இப்னு உமர். ஓகே, அவங்க வந்து அவரோட மனைவிய தலாக் சொல்லிட்டாரு, அவ வந்து ஹைலோட இருக்கிற டைம் தலாக் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, கோவப்படுறாங்க. கோவப்பட்டுட்டு உடனே என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அவைய நீங்க மீட்டிக் கொள்ளுங்க, அவைய வந்து அந்த என்ன சொல்றது சொன்ன தலாக்ல இருந்து நீங்க அவைய வந்து வாபஸ் வாங்க, மீட்டி எடுங்க அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க சரியா. அப்ப அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இது வந்து மிகப்பெரிய ஒரு பாவச் செயல். அதுக்கு வந்து நம்ம அல்லாஹ்ட்ட மனமுருகி வந்து என்ன செய்யணும், துஆ செஞ்சு கொள்ளணும். சோ இப்படியான விஷயங்களை வந்து நாம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இப்ப இவருக்கு வந்து ஒரு தலாக் சொல்ற ஐடியா ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லி வைங்களேன். ஒரு ஆணுக்கு தன்னுடைய மனைவிய தலாக் சொல்லக்கூடிய ஒரு ஐடியா ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் என்ன செய்யலாமண்டா, அவ அந்த ஹைல்ல இருந்து சுத்தமாகும் வரைக்கும்
அவைய வந்து அவரோட வச்சுக்கொண்டு இருக்கணும். சரியா? அதுக்கு பிறகு அவக்கு மாதவிடாய் உண்டாகும் வரைக்கும் காத்திருந்து அதுக்கு பிறகு அவள் சுத்தமானதுக்கு பிறகோ அவள்ட ஒன்று அவளோட உடலுறவு கொள்றதா அப்படி இல்ல அவளை வந்து நம்ம விவாகரத்து செய்யறதா இல்லாட்டி அவளோட வந்து நம்ம தொடர்ந்து வாழ்றதா அப்படின்றத வந்து அவர் ஏதாவது ஒரு முடிவு கொண்டு எடுக்கலாம். ஆனால் ஹயலுடைய நேரத்துல வந்து விவாகரத்து செய்யறது வந்து தடுக்கப்பட்டு இருக்குது. சரியா? ஓகே. இப்ப வந்து நாங்க பார்க்க போற பாடம் என்ன அப்படின்னு சொன்னால் விவாகரத்தின் இத்தாவும் மாதவிடையினுடான தொடர்பும். சரியா? விவாகரத்தோட டைம்ல இத்தாவும் அதோட மாதவிடாய்க்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்ற விஷயத்தை தான் நாங்க பார்க்க போறோம். சரியா? இப்போ ஒரு கணவன் வந்து தன்னுடைய மனைவியோட முதலாவது உடலுறவு கொண்ட பிறகோ அப்படி இல்லைண்டா அவளை வந்து தனிமையில அந்த பெண்ணோட மனைவியோட தனிமையில இருந்ததுக்கு பிறகோ அவன் என்ன செய்யறான் அவளை வந்து விவாகரத்து செய்யறான். சரியா? நல்லா விளைக்கோங்க. ஒரு கணவன் வந்து தண்ட மனைவியோட முதலாவது ஒரு உடலுறவு கொண்டதுக்கு பிறகோ அப்படி இல்ல அந்த மனைவியோட தனிமையில இருந்ததுக்கு பிறகோ அவர் என்ன செய்யறாருன்னா அந்த மனைவியை வந்து விவாகரத்து செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த பெண் எவ்வளவு நாள் இதா இருக்கணும்? யாராவது சொல்லுங்க பாப்போம். கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா சாட் பாக்ஸ்லயும் சொல்லுங்க. ஓகே, மாஷா அல்லாஹ். ஒருத்தர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறீங்க. 3 மாதங்கள் 4 மாதங்கள் இருக்க தேவையில்லை. இப்படியான நிறைய பதில்கள் வந்து வந்திருக்கு. சரியா? சரி, இப்ப நான் இது சம்பந்தமான தெளிவுகளை வந்து உங்களுக்கு தாரேன்னு பாருங்க. பதில் சொன்ன எல்லாருக்குமே வந்து அல்லாஹு தாலா பரக்கத் செய்யட்டும். என்னன்னு சொல்லி சொன்னா பாருங்க, அப்படியாக ஒரு நிலைமை இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு கணவன் திருமணம் முடித்ததுக்கு பிறகு மனைவியோட ஒரே ஒரு தரம் தான் உடலுறவு கொண்டிருக்கிறாருன்றாலோ அப்படி இல்ல அந்த மனைவியோட தனிச்சு இருந்திருக்கிறாருன்னு சொல்லி சொன்னாலோ அதுக்கு பிறகு அவர் தலாக் சொன்னு சொன்னால் அந்த பெண் வந்து 3 சுத்த காலங்கள், அதாவது 3 சுத்த காலங்கள் சொன்னா என்ன, 3 மென்சஸ்ல இருந்து 3 தைனம் வரக்கூடிய மென்சஸ்ல இருந்து கிளீன் ஆகுற டைமுக்கு அவங்க இதா இருக்கணும். சரியா? இதுதான் வந்து சட்டம். சோ இந்த 3 சுத்த காலங்களை 3 மாதவிடாயுடைய காலங்களை வந்து அவ பூரணமாக பூர்த்தி செய்யணும். அப்படி பூர்த்தி செய்யறதன் மூலம் அப்படி பூர்த்தி செய்யறதன் மூலமாக வந்து அந்த பெண் மாதவிடாயாக இருக்கிறாளா அப்படி இல்ல மாதவிடாய் இல்லாம கர்ப்பிணியாக இருக்கிறாளா அப்படியான விஷயங்களை வந்து நம்ம என்ன செய்யலாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். மெயினா வந்து இப்ப ஒரு பெண்ணை வந்து இதா இருக்க சொல்றதுக்கான மெயினான காரணங்கள்ல ஒன்று என்னன்னு சொல்லி சொன்னால் நான் உங்களுக்கு நான் மெயினா இப்ப சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து சட்டங்கள் தான் சொல்றேன். அதால உங்களுக்கு சம்டைம் கன்ஃபியூஸ் ஆகலாம். அதால நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் உதாரணங்கள் சொல்லி நம்முடைய நடைமுறை வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்தி தான் நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்றேன். ஸோ அதால உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றது ஈஸியா இருக்கும். என்னன்னு சொன்னா இப்ப உதாரணமா ஒரு பெண் வந்து தலாக் சொல்லப்பட்டுட்டாள். சரியா? அப்ப தலாக் சொல்லப்பட்டுட்டாள்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 மாசத்துக்கு பிறகு ஒரு கல்யாணம் முடிக்கிறதுக்கு இருக்கிறான்னு சொன்னா இப்ப அந்த கணவனும் அந்த மனைவியும் ஒண்டா இருந்திருக்கிறாங்களா இல்லாட்டி அவங்களுக்கு வவுத்துல புள்ள வந்து இருக்குதா இல்லாட்டி என்ன விஷயம் அப்படின்னு சொல்றது வந்து யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாமனா அப்ப இடையில இப்ப 2 மாசத்துக்கு அப்புறம் அவன் என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு கல்யாணம் முடிக்கிறான்னு வைங்களேன். அப்ப கல்யாணம் முடிச்சா பிறகு அந்த 2வது கல்யாணம் முடிச்சால் இப்ப என்ன சொல்றாரு, இப்ப உதாரணமா உங்களுக்கு 8 மாசத்துலயோ ஒரு புள்ள கிடைக்குதுன்னு சொல்லி வச்சா சில நேரங்கள்ல அந்த கணவன் இந்த மனைவியோட சண்டை பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எப்படி, இது எந்த புள்ள தானா, இந்த பிள்ளைக்கு நான் தான் தந்தையா அப்படின்னு கேக்குறதுக்கான சான்சஸ் இருக்கு தானே. அப்ப அந்த பிள்ளைக்கு வந்து யாருடைய இனிஷியலை வந்து வைக்கிறேன். அப்ப இப்படியான சில பிரச்சனைகள் வந்து இருக்குது. இது வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு சும்மா நார்மலா ஷோர்ட்டா நீங்க நினைவு வச்சுக்கொள்ளணும்ன்றதுக்காக வேண்டி வந்து சொல்றேன். சரியா? அப்ப அந்த பிள்ளைக்கு யாரு வாப்பான்றத நம்ம அறிஞ்சு கொள்ளணும். அதுக்காக வேண்டிதான் இப்ப நம்ம என்ன செய்யறோம், இப்ப ஒரு 3 சுத்த காலங்கள் 4 சுத்த காலங்கள் இருக்கிட்டவா அப்ப நம்மளுக்கு தெரியும் தானே என்ன. அப்ப இந்த பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் கணவர் தான் வாப்பா இல்லாட்டி 2வது கணவர் தான் தந்தை அப்படின்றத வந்து நாங்க அறிஞ்சு கொள்ளலாம். சோ அது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த வகையில வந்து ஒரு பெண் தலாக் சொல்லப்பட்டாள் அப்படின்னு சொன்னால் அவள் கட்டாயம் 3 சுத்த காலங்களும், அதே மாதிரி வந்து ஒரு பெண்ணுடைய கணவன் மரணித்தார் அப்படின்னு சொன்னால் 4 மாதம் மற்றும் 10 நாட்களும் வந்து அவ இதா இருக்கணும். சரியா? சோ அத வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னு சொன்னா ஒரு சில பெண்கள் என்ன செய்யறேன்னு சொன்னா தலாக் சொல்லப்பட்டா இதா இருக்கிறல்ல அது வந்து பிழையான ஒரு விஷயம். கட்டாயம் இதா இருக்கணும், தலாக் சொல்லப்பட்டா இதா இருக்கணும். அதுக்கு பிறகுதான் அடுத்த கல்யாணங்களோ இல்லாட்டி இதுவா இருந்துன்னு சொன்னாலும் இதா இருக்கிறது வந்து கட்டாயம். சரியா? 3 மாசங்கள் ஈக்கணும், அதாவது 3 சுத்த காலங்கள் ஈக்கணும். அதை வந்து கவனிச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 228வது வசனத்துல வந்து சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னா தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் 3 மாதவிடாய்கள் ஆகும் வரை தாமாக பொறுத்திருக்க வேண்டும். சரியா? இந்த குர்ஆன் வசனம் இதை விட நமக்கு ஆதாரம் தேவையா? தலாக் சொல்லப்பட்ட ஒரு பெண் வந்து இதால ஈக்கணும் என்றது அல்லாஹு தாலா டிரெக்டாவே வந்து சொல்லியிருக்கிறான்.
சரியா? அதே மாதிரி இன்னொரு டவுட் ஒன்று வரலாம். என்னன்னு சொன்னா இப்ப சில நேரத்துல ஒரு பெண் கருத்தரிச்சு இருக்கிறாள், பிரெக்னென்டாக இருக்கிறாள். அப்ப இந்த பிரெக்னென்டாக இருந்தேன்னு சொன்னா அவட இதா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, அந்த குழந்தைய அவ பெற்றெடுக்கும் வரைக்கும் அவட இதா நீடிக்கும். அந்த குழந்தையை பிரசவிக்கும் வரைக்கும்னு சொன்னா அவ குறைமாத கர்ப்பிணியாக இருந்தாலும் தான், நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தாலும், நம்ம உதாரணமா அந்த பெண்ணுக்கு புள்ள 2 மாசம்தான் உருவாகி இருக்குதுன்றாலும் அவ புள்ளையை கிடைக்க காட்டி அவ இதாலே இருக்கணும். அப்படி இல்லை இன்றைக்கு தலாக் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னால் நாளைக்கு அவக்கு புள்ள கிடைக்க போகுது, இல்லாட்டி இன்றைக்கு தான் புள்ள கிடைக்க போகுதுன்னு சொன்னாலும் அந்த பிள்ளை கிடைக்கும் வரைக்கும் தான் அவளுடைய இதாவுடைய காலம். சரியா? சோ அதை நல்லா விளங்கிக்கோங்க. சோ அந்த விஷயம். அதே மாதிரி அதுக்கு குர்ஆன் வசனமும் ஆதாரம் நாம சொல்லலாம் என்று சொன்னால் 65வது வசனம் 65வது அத்தியாயம் 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது என்னன்னு சொன்னா, மேலும் கர்ப்பிணிகளுக்காக இத்தா வரம்போ அவர்கள் விவாகரத்து செய்யப்பட்ட அல்லது அவர்களுடைய கணவர்கள் மரணத்தில் இருந்தாலோ அவர்கள் குழந்தையை பெற்றெடுப்பதுடன் முடிகிறது. சரியா? அதே மாதிரி இப்ப பார்த்தோம்னு சொன்னா இதுல இன்னொரு சந்தேகம் வாரத்துக்கான சான்ஸ் இருக்குது. இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரக்கூடிய விஷயங்களை நாளைக்கு உங்கள்ட்ட யாராவது ஒரு டவுட் ஒன்று கேட்டா கட்டாயம் நீங்க சொல்லி கொடுக்கணும். சரியா? அதுக்கேத்த மாதிரி நல்லா அழகா விளங்கி எடுத்துக்கோங்க. இப்ப இதுல இன்னொரு டவுட் வரலாம். என்னன்னு சொன்னா சில நேரத்துல பருவம் அடையாத பெண்களை மாதிரி, அதாவது ஏஜ் அட்டன் பண்ணாத பெண்களை மாதிரி அவங்களுக்கு என்ன நடக்கும்? மென்சஸ் வராது. பருவம் அடையாத பெண்களுக்கு மென்சஸ் வருமா? வராது. அவங்கள மாதிரி சில ஆட்களுக்கு மென்சஸ் வராம இருக்கும். அப்படி இருக்குதா இல்லையா? அவங்க பருவம் அடைந்திருப்பாங்க, ஆனாலும் அவங்களுக்கு மென்சஸ் வராம இருக்கும். அப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்குதா இல்லையா? இருக்குது. இப்ப உதாரணமா நம்ம அப்படியான சந்தர்ப்பங்கள் சொல்றேன்னு சொன்னால் ஒரு பெண் நம்ம நேத்தும் பார்த்திருந்தோம். என்ன? அந்த மென்சஸ் வரக்கூடிய வயதெல்லையை கடந்திருப்பா. சரியா? அப்படி இல்லைன்னு சொன்னா அவக்கு ஆபரேஷன் பண்றதன் மூலமா அவளுடைய கர்ப்பப்பை அகற்றப்பட்டிருக்கலாம். சோ இப்படியான சந்தர்ப்பங்கள்ல என்ன நடக்கும்னு சொன்னா அவக்கு மென்சஸ் வராது. அப்ப இப்படி ஆனாக்கள் என்ன செய்வாங்க? இவங்க எப்படி இதாவ கணக்கிடுற 3 சுத்த காலம் இல்லாட்டினா சொன்னா எப்படி அவங்க கணக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கும் அல்லாஹு தாலா என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா அழகா குர்ஆன்ல எங்களுக்கு உதாரணம் காட்டினாரு. எல்லா விஷயத்துக்கும் எங்களுக்கு குர்ஆன்ல உதாரணம் இருக்குது. எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. சோ அந்த வகையில அப்படி மென்சஸ் வராதாக்கள், பீரியட் வராதாக்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தாலா குர்ஆன்ல 65வது அத்தியாயம் 4வது வசனத்துல தொடர்ந்தும் சொல்றான், உங்கள் பெண்களில் எவர்கள் இனி மாத விலக்கு வராது என்று நம்பிக்கை இழந்து விட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய இத்தா காலம் 3 மாதங்கள் ஆகும். மேலும் எந்த பெண்களுக்கு இதுவரையிலும் மாதவிலக்கு வரவில்லையோ அவர்களுக்கான விதிமுறைகளும் இதுவே. சோ அப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்குமாக இருந்தேன்னு சொன்னால் அவங்களும் 3 மாதங்கள், அதாவது 3 சுத்த காலங்கள், 3 மாசம் அவங்க இதால இருக்கணும். சரியா? சோ இப்போ ஒரு பெண்ணுக்கு 58 வயசுல இதா அவங்களுக்கு என்ன செய்ய தலாக் சொல்லப்படுதுன்னு சொன்னா அவங்களுக்கு சம்டைம் மென்சஸ் வரதுக்கு டைம் இல்ல. அப்ப அவங்க என்ன செய்யலாம்? 3 மாசம் இதா இருக்கணும். சரியா? சோ அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கு விவாக ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கு. இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ஒரு பெண்ணுக்கு விவாக ஒப்பந்தம் நடைபெற்றிருக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்குது. சரியா? நிக்காஹ் நடந்திருக்குது. ஆனா அந்த பெண்ணும் அந்த கணவனும் தனிச்சிருக்கல, அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கல. அதே மாதிரி அவங்க 2 பேரும் உடலுறவு கொள்ளவும் இல்ல. அப்படியான டைம்ல அவங்களுக்கு இதா இருக்குமான்னு கேட்டோம்னு சொன்னா இல்ல. அந்த கணவனும் அந்த மனைவி தனிச்சிருந்தாலோ அப்படி இல்லாட்டி அவங்க 2 பேரும் உடலுறவுல ஈடுபட்டாங்களோன்னு சொன்னா மட்டும் தான் இதா கடமையாகும். அப்படி இல்லாம ஜஸ்ட் அவங்க 2 பேருக்கும் இடையில திருமண ஒப்பந்தம் மட்டும்தான் நடந்திருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு இதா கடமை இல்லை. சரியா? அதைத்தான் அல்லாஹு தாலா குர்ஆன்ல கூறுறான் 33வது அத்தியாயம் 49வது வசனத்துல, விசுவாசிகளே, இறை விசுவாசம் கொண்ட பெண்களை நீங்கள் திருமணம் செய்து பின்னர் அவர்களை தொடுவதற்கு முன்னர் நீங்கள் விவாகரத்து செய்து விட்டால் நிறைவேற்றுமாறு நீங்கள் கோரக்கூடிய வகையில் உங்களுக்கு அவர்கள் மீது இத்தா எதுவும் இல்லை. எனவே அவர்களுக்கு கொஞ்சம் பொருள்களை கொடுத்து நல்ல முறையில் அவர்களை அனுப்பி வைத்து விடுங்கள். சரியா? சோ அப்ப இந்த இத்தாவுடைய விஷயமும் எங்களுக்கு என்ன செஞ்சுட்டு கிளியர் ஆகிட்டு. சரியா? இப்ப நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னால் 8வது உசுல்.
சரியா? உசுல் அப்படின்னு சொன்னால் குளிப்பு. இப்ப இந்த குளிப்பு எப்படி நாம குளிக்கணும் அப்படின்றதுல ஷார்ட்டான ஒரு விஷயம் பார்ப்போம். நாளைக்கு உங்களுக்கு இன்னும் இது சம்பந்தமான விளக்கம் வந்து நான் தருவேன். சரியா? சோ இதுல மாதவிடாய் உண்டான ஒரு பெண் வந்து அந்த மாதவிடாயினுடைய இறுதி கட்டத்துல, அதாவது அவ என்ன செய்யறா, மாதவிடாயில இருந்து சுத்தமானதுக்கு பிறகு அவக்கு என்ன செய்யறது, குளிக்கிறது வந்து கட்டாய கடமை. சரியா? கட்டாய கடமை தானே. ஒரு பெண் ஜனாபத்துல இருந்து குளிக்கிறது கட்டாய கடமை தானே. ஓகே. அப்ப இத வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மகள் இல்ல, அபு ஹுபைஸ் அவங்களோட மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு மாதவிடாய் ஆரம்பமானால் தொழுகையை விடுங்கள், தொழ வேண்டாம். அது மாதவிடாய் முடிவுற்றதும் உங்கள் உடலில் உள்ள இரத்தத்தை நன்றாக கழுவி முழுமையான குளிப்பை மேற்கொள்வதன் மூலம் சுத்தமாகி விடுங்கள், பின்னர் தொழுகையை ஆரம்பியுங்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதாக இந்த அபூ ஹுபைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து சொல்றாங்க. சரியா? அப்ப இந்த குளிப்ப பொறுத்த வரைக்கும், இந்த உசுல பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச கடமை என்ன அப்படின்னு சொன்னால், தலையிட மேற்பகுதியில இருந்து, சரியா, தலையிட மேற்பகுதியில இருந்து உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் வந்து நன்றாக கழுகணும். சரியா? இந்த குளிப்ப வந்து இப்படி நிறைவேற்றுவது மிகச் சிறப்பான ஒரு முன்மாதிரியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்காங்க. அதாவது எங்களுடைய ஒவ்வொரு முடியிலையும் ஒவ்வொரு நகங்களையும் வந்து என்ன செய்யும், ஜனாபத் இருக்கும். சோ அத வந்து நம்ம சுத்தப்படுத்துற மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து தண்ணி படுற மாதிரி நம்ம என்ன செய்யணும், குளிச்சோணும். சரியா? இத வந்து சகுல் என்ற சஹாபிர மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து கட்டாய குளிப்பு பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேக்குறாங்க. அதுக்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு பதில் சொல்றாங்க. சோ இந்த ஹதீஸும் வந்து நம்ம எப்படி குளிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரமா வந்திருக்கும். சோ இதுல பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, உங்களில் ஒவ்வொருவரும் சித்திர் மரத்தின் இலைகள் கலந்த நீரை பயன்படுத்தி, அதாவது சித்திர் மரம்னு சொன்னா இளந்த மரத்துடைய நீரை வந்து பயன்படுத்தி நன்றாக சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு அவள் தன் தலையில வந்து நீரை ஊற்றி தலைமயிரின் வேரை அந்த நீர் சென்றடையும் வரை, அதாவது நல்லா விளைக்கோங்க, தலைமயிரின் வேரை அந்த ஊற்றக்கூடிய நீர் வந்து சென்றடையணும் அப்படின்னு சொன்னால், எங்கட முடி முளைக்கிறதுக்கு ஆரம்பமாகிற பகுதி இருக்குதானே, எங்கட முடி முளைக்கக்கூடிய இடம், அந்த முடி முளைக்கக்கூடிய இடம் வரைக்கும் நாங்க ஊத்தக்கூடிய தண்ணி வந்து போகணும். சரியா? அந்த காலத்துல இப்ப ஷவர் அப்படி இப்படி எல்லாம் இல்லைன்னா, அப்ப அதுக்காக வேண்டி அவங்க தண்ணி அள்ளி தலையில ஊத்துறாங்கன்னு சொன்னால், அந்த அளவுக்கு ஒவ்வொரு முடியும் அதோட முளைக்கக்கூடிய இடம் வரைக்கும் சென்று நனையணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா, நீங்க அதுக்கு பிறகு தண்ணியை நல்லா ஊத்தி குளிங்க. அதுக்கு பிறகு வந்து கஸ்தூரி கலந்த பருத்தி துணி ஒன்றை வந்து எடுத்து அந்த இடத்த வந்து சுத்தம் செஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப அதுக்கு கேக்குறாங்க, இந்த சஹாபி பெண்மணி கேக்குறாங்க, அதை கொண்டு எப்படி சுத்தம் செய்யறது அப்படின்னு சொல்லி அஸ்மா நாயகி அவங்க வந்து கேக்குறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சுபஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலாவை புகழ்ந்துட்டு அவங்க ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. எப்படின்னு சொன்னால், அந்த இரத்த அடையாளங்கள் நீங்கும் வரைக்கும் நீங்க சுத்தம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஹதீஸ வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. இப்ப இதுல இருந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு தெரிஞ்சு கொள்ளணும். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த மாதவிடாயுடைய சட்டங்களா இருக்கட்டும், நிஃபாஸுடைய சட்டங்களா இருக்கட்டும், இஸ்லாத்துல பெண்களுடைய சுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்த ஏதாவது அவங்க வெக்கப்பட்டோ இல்லாட்டி வந்து பயந்தோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்காம இருந்திருந்தாங்கன்னு சொன்னால், எங்களுக்கு இப்படியான சட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிய வந்திருக்குமா? இப்ப நோமலா நாங்க வந்து பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் நோமலா இப்ப ஒரே அளவு மென்சஸ் வரும், அப்ப 7 நாளையில குளிப்பாங்க, ஓகே, அவ்வளவுதான். ஆனால் இதை விடவும் இன்னும் நிறைய சட்டங்கள் இருக்குது. அப்ப அதை என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்ன சஹாபி பெண்மணிகள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து மிக தெளிவாக வந்து கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்கன்னா மிக தெளிவாக வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி. நாங்க வந்து யார்ட்டையும் வெட்கப்படுத்தவில்லை. ஏன்னு சொன்னா இது ஒரு இயற்கையான விஷயம். இது வந்து ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா வந்து எங்களுக்கு குர்ஆன்ல சொல்லியிருக்கிறாங்க. எந்த விதமான வெட்கமோ பயமோ இல்லாம என்ன செய்யணும், நாங்க இந்த விஷயங்களை கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளணும். அப்படி தெளிவு பெற்றுக் கொள்ளலன்னு சொன்னா தான் எங்களுக்கு அது வந்து பாவமாக அமையும். சரியா? சோ அந்த விஷயத்த வந்து கட்டாயம் என்ன செய்யுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தாலும் கட்டாயம் கேட்டு நீங்க தெளிவு பெற்றுக்கோங்க. சரியா? அதே மாதிரி உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க என்னன்னு சொன்னா, நான் தலைமுடியை நெருக்கமாக பின்னி விட்ட ஒரு பெண், எனவே உடல் உறவு கொள்வதால் அப்படி இல்லைன்னு சொன்னா அவ மாதவிடாயில இருக்கிறதால 2 அறிவு வந்து வருது, அவ உடல் உறவு கொள்றதாலயோ அப்படி இல்லாட்டி மாதவிடாய் உண்டாவதாலேயோ இப்ப அவ குளிக்கணும்ன்ற நிலைமை வருது தானே. அப்ப அந்த குளிக்கிற டைமுக்கு பின்னி விடப்பட்ட தலைமுடியை அவிழ்த்து விடணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் வந்து இல்ல தேவையில்ல, நீங்க வந்து 3 முறை கை நிறைய நீரை எடுத்து உங்களோட தலையில வந்து
ஊற்றிக்கொண்டால் போதுமானது, பின்னர் உங்கள் மீது நீரை ஊற்றுங்கள், இவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் சுத்தம் அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்துல எப்படின்னு சொல்லி சொன்னால் அவக்கு அவ இப்ப சம்டைம் இப்படி இருக்கலாம், அவங்களோட முடி வந்து மிகவும் ஒரு மெல்லியதா வந்து இருக்கலாம், கொஞ்சம் சில ஆட்களுக்கு தெரியும் தானே, முடி வந்து சரியா மெல்லிசா இருக்கும், நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்துனாலும் தலை ஃபுல்லா நனைஞ்சிரும், அப்படியான நிலைமையில இருக்கலாம். ஸோ அந்த டைமுக்கு அவங்க பின்னல் அவுத்தாலும் தான் அவுக்கலாட்டியும் அவங்களுக்கு வந்து அது ஃபுல்லா தண்ணி வந்து அதுளுக்கு போகும் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அவங்க பின்னல் எல்லாம் அவுக்க தேவையில்ல, நார்மலா வந்து குளிக்கலாம். சரியா, நாளைக்கு நம்ம எப்படி குளிக்கிறோம் அப்படின்ற சட்டத்தை வந்து தெளிவா பார்ப்போம். சரியா, அதே மாதிரி இப்ப ஒரு பெண் வந்து மாதவிடாய் உண்டான ஒரு பெண் வந்து குறிப்பிட்ட ஒரு தொழுகைக்குரிய வேலையில சுத்தம் அடைகிறாள்னு வைங்களேன். சரியா, அப்ப அப்படி சுத்தம் அடைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னா அவ உடனே என்ன செய்யணும், கட்டாயமான குளிப்பை வந்து குளிக்கணும். அப்படி குளிச்சுட்டு அந்த தொழுகையை வந்து தாமதப்படுத்தாம அவ அதுக்குரிய டைம்ல வந்து தொழணும். இப்ப சம்டைம் அவ வந்து ஒரு பிரயாணத்துல இருக்கிறா, அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா அவக்கு இன்னைக்கு நீர் கிடைக்கல, இல்லாட்டி அவங்க நீர் அந்த டைம்ல பயன்படுத்தி கொள்ளாத சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அவ என்ன செய்யலாம், தயம்மம் செய்யலாம். தயமம் செய்துட்டு அவ என்ன செய்யலாம், அவளோட கடமையான விஷயங்களை நிறைவேற்றலாம். இப்ப நீங்க கேட்கலாம், உலுக்கு மட்டும் தானே அப்ப தயமம் செய்யலாம், கடமையான குளிப்புக்கும் தயமம் செய்யலாமாண்டு. நிச்சயமாக கடமையான குளிப்புக்கும் வந்து நம்ம என்ன செய்யலாம், நீரை பயன்படுத்த முடியாத நிலைமைகள்ல, நீர் கிடைக்காத நிலைமைகள்ல நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் தயமம் செய்ய முடியும். சரியா, அப்ப என்னன்னு சொன்னா நம்ம தயமம் செஞ்சு சரி நம்மளுடைய கடமையான விஷயங்களை வந்து நம்ம கட்டாயம் நிறைவேற்றணும் அப்படின்ட்டு தான் வந்து எங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்குது. சரியா, ஓகே. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் வந்து பார்த்த விஷயங்கள் எல்லாரும் உங்களுக்கு கிளியரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்ப வந்து நம்ம இஸ்திஹாதா, நேத்துல இருந்து நம்ம இஸ்திஹாதா அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த இஸ்திஹாதான்னு சொன்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த அது சம்பந்தமான ஒரு தெளிவை வந்து நாம இப்ப பார்க்க போறோம். சரியா, இப்ப முதலாவது இஸ்திஹாதா அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பெண்ணுக்கு அந்த பெண்ணுடைய பெண்ணுறுப்பிலிருந்து நிற்காமல் அல்லது மிக குறைந்த காலத்துல, இப்ப உதாரணமா மாசத்துக்கு 2 நாளுக்கு மட்டும் வராம, ஒரு நாளைக்கு மட்டும் வராம தொடர்ந்து வெளிவரக்கூடிய ரத்தத்தை தான் இஸ்திஹாதான்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, எப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பெண் இருக்கிறா, அவக்கு வந்து தொடர்ந்து ரத்தம் வருது, அவரோட பெண் உறுப்புல இருந்து தொடர்ந்து ரத்தம் வருகுது. ஆனா ஒரு நாளைக்கு வராம நிக்குது, இல்லாட்டி 2 நாளைக்கு, அப்படி அந்த குறிப்பிட்ட ஒரு சில நாள்கள்ல மட்டும் அவக்கு என்ன செய்யுது, 1-2 நாளையில வராம இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இப்படி தொடராக வரக்கூடிய இரத்தத்துக்கு நம்ம இஸ்திஹாதா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ இந்த இஸ்திஹாதாவுடைய சட்டமும் வந்து மிக பெருசு. சோ இது வந்து இப்ப மோஸ்ட்லி யாருக்கும் இல்லைன்னு சொல்லி சொல்லலாம், நிறைய பேருக்கு வந்து இருக்குது. சோ அதால இந்த சட்டங்களையும் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக் கொள்ளலாம். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுல இஸ்திஹாதாவுடைய நிலைமைகள் வந்து 2 விஷயம் மெயினா இருக்குது. ஒன்று வந்து நிற்காமல் வெளிவரக்கூடிய இரத்தம். சரியா, நிற்காமல் வெளிவரக்கூடிய இரத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அறிவிக்கிறாங்க, ஃபாத்திமா பின் அபி ஹுபைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேக்குறாங்க, என்னன்னு சொல்லி சொன்னால் என்னால சுத்தமாகவே முடியல, ரத்தம் வர்றது வந்து எனக்கு நிக்குதே இல்ல. அதே மாதிரி சொல்றாங்க, எனக்கு மாதவிடாய் காலம் கிடைக்கல, நிக்காம ரத்தம் வருது, இப்ப இதுக்கு நான் என்ன செய்ய, நான் சுத்தமாகறதுக்கான காலமே எனக்கு இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்ப ஆயிஷா நாயகி வந்து இதை அறிவிக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து எங்களுக்கு விளங்குது என்னன்னு சொன்னால் இஸ்திஹாதாவுடைய நிலைமையில வந்து பெண்கள் இருப்பாங்க, இருந்தும் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லலாம், இன்னொரு விஷயம், ஹம்னா பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மிக குறைந்த காலத்துக்கு இடையில நின்று நின்று வெளிவரக்கூடிய ரத்தம். சரியா, சோ 2 விஷயம் இருக்கு. ஒன்று என்ன சொன்னா நிக்காமலே இந்த ரத்தம் வந்து வெளிவரும், இன்னொன்று இருக்குதுன்னு சொன்னா நின்று நின்று மிக குறைந்த காலத்துக்கு இடையில வந்து வெளிவரக்கூடிய இரத்தம். சரியா, இதுல நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்க யாரு, ஹம்னா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அறிவிக்கிறாங்க எப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு வந்து எனது மாதவிடாய் அளவில் கூடியதும் தாங்க முடியாததுமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சரியா, அப்ப இதுல வந்து நம்ம இஸ்திஹாதாவுடைய 2 நிலைமைகளை வந்து மெயினான 2 விஷயத்த வந்து பார்த்திருக்கிறோம். ஒன்று வந்து இஸ்திஹாதாவுடைய ரத்தம் வந்து நிற்காம வெளிவரும், அடுத்தது வந்து குறைந்த காலத்துக்கு இடையில நின்று நின்று வரும். சரியா, சோ இந்த 2 விஷயங்களையும் வந்து நாம விளங்கிக் கொள்ளணும். அடுத்தது இந்த இஸ்திஹாதாவுடைய பலதரப்பட்ட நிலைகளை வந்து நாம பார்ப்போம். சரியா, இந்த இஸ்திஹாதாவுடைய பலதரப்பட்ட நிலைகளை நாம பார்த்தோம்னு சொன்னா அதுல முதலாவது நிலைமை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவக்கு வந்து இஸ்திஹாதாவுக்கு புறம்பாக, அதாவது இதுல இருக்கிறதுனால ஸ்கிரீனை பாருங்க எல்லாரும், ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும்
அவக்கு வந்து இஸ்திஹாதாவுக்கு புறம்பாக அவளது மாதவிடாய்க்கு ஒழுங்கான தெளிவான காலச்சக்கரம் உண்டு அப்படின்னு சொன்னா இஸ்திஹாதாவுக்கு வந்து ஒரு ஒழுங்கான காலச்சக்கரம் இல்ல. அது சம்டைம் என்ன செய்யும், தொடர்ந்து வரும், இல்லாடி நின்று நின்று வரும். அதை வந்து நாம என்ன செய்யலாம், சரியான முறையில கால்குலேட் பண்றது நமக்கு கஷ்டம். ஆனால் ஒரு பெண் வந்து மென்சஸ் வருதுன்னு சொன்னா, அவ வந்து மாதவிடாயில இருக்கிறான்னு சொன்னா அவக்கு வந்து அதுக்கு தெளிவான ஒரு காலச்சக்கரம் ஒழுங்கான ஒரு சர்க்கிள் ஒன்று இருக்கும். தெரியும் தானே? இப்ப நமக்கு தெரியும் ஒரு 25 இருந்து 28 நாலு கடையில நமக்கு வந்து மென்சஸ் வரும். அப்ப அது வந்து ஒரு தெளிவான ஒழுங்கான காலச்சக்கரம். அப்ப அதற்கமைய குறித்த காலத்தில் அவளுக்கு மாதவிடாய் உண்டாகும். அப்ப அதுக்கேத்த மாதிரி நமக்கு என்ன செய்யும், மாதவிடாய் வந்து வரும். அப்ப அந்த டைம்ல என்ன செய்யணும் சொன்னா, தொழுகையோ நோன்போ அத மாதிரி ஏனைய விடயங்கள்ல இருந்து மாதவிடாய் தொடர்பான சட்டங்களையே அவள் வந்து பின்பற்றணும். சரியா? இப்ப இது குறித்து மாதவிடாய் காலத்தில் அன்றி மத்திய காலத்தில் வெளிவரும் இரத்தம் இஸ்திஹாதத்தென கணிக்கப்படும். அதற்குரிய சட்டங்களை பின்பற்ற வேண்டும். சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் உதாரணமா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சரியா? உதாரணம் சொல்றேன், அப்ப உங்களுக்கு இது வந்து ஈஸியா விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பெண் வந்து ஒவ்வொரு மாச தொடக்கத்திலையும், சரியா, ஒவ்வொரு மாச தொடக்கத்திலையும் 6 நாட்கள் சாதாரணமான நிலையில ரத்தம் வெளிவரத்துக்கு பாக்குறாரு. சரியா? சோ இந்த இஸ்திஹாதத்துடைய நிலைமை வந்து கட்டாயம் நல்லா விளங்கிக்கோங்க. இதுல வந்து அந்த ரத்தம் இஸ்திஹாதாவுடைய ரத்தமா அப்படி இல்ல ஹைலுடைய ரத்தமா அப்படின்றத தான் வந்து நான் இப்ப உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். சரியா? சோ பாருங்க, இஸ்திஹாதாவுடைய இப்போ ஒரு பெண்ணுக்கு உதாரணமா நான் சொல்றேன், ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு மாசத்துல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வரக்கூடிய 6 நாள்ல வந்து சாதாரணமான நிலையில அவளுக்கு வந்து ரத்தம் வெளியேறது அவள் பாக்குறா. சரியா? இதுக்கு பிறகு என்ன செய்யுதுன்னு சொன்னா அவளுக்கு அந்த ரத்தம் வெளியேறது வந்து நிற்காம பெய்த்துட்டே இருக்குது. அப்ப இந்த பொண்ணை பொறுத்த வரையில அவ வந்து ஒவ்வொரு மாசமும் 6 நாட்கள் தான் அவட ரத்தம் வந்து மாதவிடாய் ரத்தம் எடுப்பா. அதுக்கு பிறகு வரக்கூடிய நாட்களை வந்து இஸ்திஹாதாவா எடுப்பா. சரியா? அப்ப ஒவ்வொரு மாசமும் 6ஆம் திகதிகாவுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி வந்து தொடர்ந்து ரத்தம் வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னா அந்த 6ஆம் திகதி சரியா அவ கணக்கெடுப்பா. 7 நாள் வந்து கணக்கெடுப்பா. அந்த 7 நாளும் 6 நாளும் அவக்கு வந்து என்ன செய்யுது, அந்த ஹைலுடைய டைமா இருக்குது. அதுக்கு பிறகு வரக்கூடிய நாள்கள் எல்லாமே வந்து இஸ்திஹாதாவுடைய நிலையாக இருக்குது. சரியா? இப்ப இதுல வந்து பாருங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து ஒரு ஹதீஸ் ஒன்று அறிவிக்கிறாங்க. என்னன்னு சொன்னால், எனக்கு மாதவிடாய் காலங்களில் நிற்காது இரத்தம் வெளிவருகிறது, அதனால் நான் சுத்தமாகவில்லை, நான் தொழுகையை விட்டு விடட்டுமா என ஃபாத்திமா பின் அபு ஹுபைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேக்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க, இல்ல, அது ஒரு இரத்த நாளத்தில் இருந்தாகும், நீர் வளமையாக மாதவிடாய் உண்டாகும் நாட்களுக்கு மட்டும் தொழுகையை விட்டுவிடும், பின்னர் குளித்துவிட்டு தொழுகையை மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்னு சொன்னால், மாதவிடாயுடைய டைம்ல மட்டும் தான் நாங்க என்ன செய்யணும், தொழுகை ஆயிக்கட்டு நோம்பாய்க்கட்டு அப்ப எங்களுக்கு தடுக்கப்பட்ட விடயங்களை வந்து நாங்க செய்யாம இருக்கணும். அதே இது எங்களுக்கு இஸ்திஹாதாவுடைய நிலையாக இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் நாங்க எங்களுக்கு இரத்தம் வெளியாகி கொண்டு இருந்தாலும் நாங்க தொழணும், நோம்பு பிடிக்கணும். எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நாங்க சாதாரணமா ஒரு டைம்ல செய்யலுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்க செய்யணும். சரியா? சரி, அதுக்கு ரெண்டாவது விஷயம், இஸ்திஹாதாவுடைய பலதரப்பட்ட நிலைகள்ல ரெண்டாவது விஷயம் சொல்றேன்னு பாருங்க. இப்ப ஒரு பெண் வந்து இருக்கிறா. இப்ப அவக்கு வந்து இஸ்திஹாதாவுக்கு மாற்றமா அவளுடைய மாதவிடாய் இருக்குது. சரி, இப்ப எப்படின்னு சொன்னால் அவக்கு அந்த மாதவிடாயில ஒழுங்கான ஒரு காலச்சக்கரமோ இல்லாட்டி ஒழுங்கான ஒரு தெளிவோ வந்து இல்லாம இருக்கு. அப்ப இந்த டைம்ல வந்து இவ சாதாரணமான ஒரு மாதவிடாய் இரத்தத்துக்கும் இஸ்திஹாதாவுடைய இரத்தத்துக்கும் என்ன டிஃபரன்ட்ன்றத ஃபர்ஸ்ட்டுக்காக விலகி கொள்ளணும். சரியா? அப்ப இந்த ரெண்டு விதமான இரத்தத்துல தன்மைகளையும் வந்து ஃபர்ஸ்ட்டுக்காக அவதானிக்கணும். இப்ப அவதானிக்கிற டைமுக்கு வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால், அது மாதவிடாயுடைய இரத்தமாக இருந்தால், நான் சொல்றத நல்லா விளங்கிக்கோங்க. என்னன்னு சொன்னா, இஸ்திஹாதாவுடைய பலதரப்பட்ட நிலைமைகள்ல ரெண்டாவது நிலைமை படிக்கிறோம். அந்த ரெண்டாவது நிலைமை எப்படின்னு சொன்னால், ஒரு பெண்ணுக்கு வந்து அவளுக்கு மாதவிடாய் எப்ப வருது எப்ப நிக்குது, இது மாதவிடாயா இல்லாட்டி இஸ்திஹாதாவான்னு சொல்ற ஒரு சரியான விளக்கம் வந்து அவக்கு இல்ல. அது வந்து கன்ஃபியூஸ்டா இருக்குது. அப்ப இந்த டைம்ல அவ தன்னுடைய மாதவிடாயுடைய நாள்ன்றது கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி இவ என்ன செய்வாண்டா, அந்த அவக்கு தொடர்ந்து வரக்கூடிய ரத்தத்தை வந்து அவ அவதானிக்கணும். சரியா? அப்ப அவதானிக்கிற டைமுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து அவக்கு எப்படி ரத்தம் வரும்னு சொன்னால், அவளோட அந்த ரத்தம் வந்து ஒரு அடர்த்தியான தன்மையா இருக்கும். சரியா? அதே மாதிரி கருமை நிறமானதாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வகையான ஒரு மனம் வந்து அந்த மாதவிடாய் இரத்தத்துல இருந்து வரும். சோ இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து மாதவிடாயுடைய இரத்தம். சரியா? அப்ப நல்லா விளங்கிக்கோங்க. ஒரு மனமோ ஒரு குறிப்பிட்ட ஒரு விதமான வாசமோ அது மாதிரி ரத்தத்துல ஒரு அடர்த்தியான தன்மையோ அப்படி இல்ல ஒரு கருமையான தன்மையோ இருக்கும்னு சொன்னா, கருங்கலர்ல இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது வந்து மாதவிடாயுடைய இரத்தம்னு சொல்லியோ, அதுக்கு பிறகு தொடர்ந்து வந்து நோமலாக இப்ப நமக்கு
ரத்தம் வர மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா அது வந்து இஸ்திஹாதாவுடைய நிலைமையும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்றாங்க. இப்ப உதாரணமா நான் உங்களுக்கு அதுக்கும் ஒரு உதாரணம் மட்டும் விளங்கப்படுத்துறேன் பாருங்க. என்னன்னு சொன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து தொடர்ந்து ரத்தம் வருது சரியா. அதுல மாதத்துல அவளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 10 நாள்லயும் வந்து ஒரு கருப்பு நிறமுடையதாக வந்து ரத்தம் வருது. அதுக்கு பிறகு வரக்கூடிய நாட்களை வந்து சிகப்பு நிறமுடையதாக வந்து அவளுக்கு ரத்தம் வருது. அப்ப இதுல வந்து அவள் ஃபர்ஸ்ட்டுக்கு வருது தானே அவளுக்கு ரத்தம், இந்த கருப்பு நிறத்துல வருது தானே, அந்த ரத்தத்தை தான் அவள் என்ன செய்வாள்னு சொல்லி சொன்னால் அவளுடைய மாதவிடாய் இரத்தமாக வந்து அவள் என்ன செய்வாள் கணக்கிட்டுக் கொள்வாள். அதுக்கு பிறகு வரக்கூடிய ரத்தத்தை வந்து இஸ்திஹாதாவுடைய இரத்தமாக கணக்கிட்டுக் கொள்வா. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் 10 நாள் மாதவிடாயாவுக்கு வருது, பேலன்ஸ் இருக்கக்கூடிய 20 நாளும் இஸ்திஹாதா வருது. சோ அப்ப அந்த ஃபர்ஸ்ட் 10 நாளும் அவ என்ன செய்வான்னு சொல்லி சொன்னா தொழுகை நோன்பு இத மாதிரி இதர விஷயங்கள் தவிர்ந்திருப்பா. அதுக்கு பிறகு வரக்கூடிய 20 நாளும் அவருக்கு இஸ்திஹாதாவுடைய அந்த இரத்தம் வந்தாலும் அவ தொழணும், அது மாதிரி வந்து ஓதலாம், அது மாதிரி நோன்புகள் பிடிக்கலாம், எல்லாமே வந்து செய்யலாம் சரியா. சோ இது வந்து 2வது முறை. அதுக்கு வந்து ஃபாத்திமா பின் அபி ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து ஒரு ஹதீஸ் ஒன்று வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ரத்தம் வெளியாகும் போது அது ரத்தம் வெளியாகும் போது அது கருப்பாகவும் மாதவிடாயின் ரத்தமும் என புரிந்து கொள்ளக்கூடியதாக இருப்பேன். அப்படியான ரத்தம் வந்தால் தொழுகையிலிருந்து விலகி இருங்கள். எனினும் வித்தியாசமான தன்மையுடைய இரத்தம் வர கண்டால் வுலு செய்து சுத்தமாகி நீங்கள் உங்களோட தொழுகைகளை தொழுங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு இரத்த நாளத்தில் இருந்து வருது அப்படின்னு ரசூல்லா கூறியதாக வந்து இந்த சஹாபி பெண்மணி கூறுறாங்க. இப்ப நான் இந்த ஹதீஸ்களை வந்து நீங்க கவனிக்கலாம். குறிப்பிட்ட ஒரு ஒரு 2 சஹாபி பெண்களுக்கு தான் மெயினா வந்து சொல்றேன். ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த 2 சஹாபி பெண்களும் வந்து இந்த இந்த இஸ்திஹாதாவுடைய நிலைமையில வந்து மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்களாக அவங்களுக்கு வந்து அடிக்கடி இப்ப இஸ்திஹாதாவுடைய நிலைமையில இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா இது சம்பந்தமான தெளிவுகளை வந்து ரசூல்லாட்ட கேட்டிருக்கிறாங்க. அப்ப ரசூல்லா இது சம்பந்தமான விளக்கங்களை அவங்களுக்கு வந்து சரியாக கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இதுல நாங்க இஸ்திஹாதாவுடைய பலதரப்பட்ட நிலைமைகள்ல லாஸ்டான நிலைமை தான் 3வது நிலைமை சரியா. அப்ப இந்த 3வது நிலைமையை வந்து நாங்க பார்ப்போம். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பெண்ணுக்கு அவளுடைய மாதவிடாய் தொடர்பான ஒழுங்கான காலச்சக்கரம் வந்து இருக்காது. அது மாதிரி இப்ப மேலுக்கு நம்ம சொன்னோம் தானே, இந்த கலரோ அப்படி இல்லாட்டி இந்த வாசமோ அப்படி இல்லாட்டி இந்த தடிப்பான தன்மைகளோ அப்படி வந்து எதுவுமே இருக்காது. அப்படியான டைம்ல இவன் எப்படி எல்லா நாளும் வரக்கூடிய ரத்தம் ஒரே மாதிரி இருந்தா இவ எப்படி வந்து இஸ்திஹாதாவுடைய ரத்தமா அப்படி இல்ல இது வந்து ஹயலுடைய ரத்தமான்னு சொல்லி எப்படி விளங்கி கொள்ளுவான்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அவக்கு உங்களுக்கு உதாரணத்தின் மூலம் செல்லக்கிட்டவா நல்லா விளங்கும். இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து அவ ஒரு மாசத்துல 5வது நாள்ல இருந்து அவருக்கு ரத்தம் வெளி வருது. ஃபர்ஸ்ட் ரத்தம் வந்து அவக்கு 5ஆம் தேதி வருதுன்னு சொல்லி சொன்னால் அதை தொடர்ந்து அவக்கு எந்த விதமான வாசமோ நிறமோ மனமோ அடர்த்தியோ எதுவுமே அப்படி எதுவுமே இல்லாம தொடர்ந்து ரத்தம் வருதுன்னு சொல்லக்குள்ள நம்ம என்ன செய்யணும்டா அந்த 5ஆம் திகதியில இருந்து குறிப்பிட்ட 7 நாட்களை நாம ஹைலுடைய நாட்களாக வந்து எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு பிறகு வரக்கூடியதை வந்து இஸ்திஹாதாவுடைய நாட்களாக வந்து நாங்க எடுத்துக்கொள்ளணும் சரியா. இதுதான் இதுல விளக்கம் சரியா. சோ இஸ்திஹாதாவுடைய சட்டங்கள் வந்து எல்லாருக்கும் பயன்படும்ன்றதுக்கு இல்ல, இது வந்து ஒரு சிலருக்கு யூஸ் ஆகும்ன்றதுக்காக வேண்டித்தான் நான் இந்த விஷயத்த வந்து சொல்றேன். சோ இது வந்து நீங்க மிச்சம் போட்டு அலட்டிக்கொள்ளணும் அப்படின்ற அவசியம் இல்ல. இது உங்களுக்கு தேவைப்படுற டைமுக்கு நீங்க இதை வந்து பார்த்துக்கொள்ளலாம். சோ இந்த வீடியோஸ் வந்து நாங்க யூடியூப்லயும் வந்து அப்லோட் பண்ணுவோம் சரியா. ஓகே, இப்ப நாங்க பார்க்க போற இந்த விஷயம் வந்து நிஃபாஸ். இந்த நிஃபாஸ் உடைய விஷயம் வந்து எங்க எல்லாருக்குமே பெண்களாகிய எல்லாருக்குமே கட்டாயம் தேவைப்படுற ஒரு விஷயம் சரியா. இப்ப முதலாவது இந்த நிஃபாஸ் சொல்லி சொன்னால் என்ன அப்படின்றத நாங்க பார்ப்போம் சரியா. நிஃபாஸ் சொல்லி சொன்னால் ஒரு கர்ப்பிணியிட பிரசவம் தொடர்பாக வெளிவரக்கூடிய ரத்தத்தை தான் நாங்க நிஃபாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரியா. இப்ப இந்த நிஃபாஸ் உடைய ரத்தம் வந்து 3 டைமுக்கு வரும். எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒன்று பிரசவத்தின் போது, அதாவது அந்த குழந்தை வந்து பிறக்கும் பொழுது ஒரு புள்ள பிறந்துட்டு இருக்கிற டைமுக்கு அந்த நிஃபாசுடைய ரத்தம் வந்து வரலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் 2வது அந்த குழந்தை பிறந்து முடிந்ததன் பிறகு சரியா. அந்த குழந்தை வந்து பிறந்து முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா நிஃபாஸ் வரலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நேத்து படிச்சோமே இந்த பிரசவ வேதனையோட அந்த புள்ள பிறக்கிறதுக்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முதல் வந்துச்சுன்னு சொன்னால் பிரசவ வேதனையோட வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து நிஃபாஸ்ன்னு சொல்லி கணக்கிடுவோம் சரியா. அப்ப நிஃபாஸ்ன்றதுக்குள்ள இது 3 விஷயமும் தான் வரும். சோ இந்த நிஃபாஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கால வரையறை ஒரு வரம்பு அப்படின்றது இல்ல சரியா. அது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிலாக்களுக்கு 40 நாள் வரும், சிலாக்களுக்கு 60 நாள் வரும், இன்னும் சிலாக்களுக்கு அந்த ஒரு நாள் மட்டும் ஒரு நொடி கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்ப இந்த டைம்ல வந்து நமக்கு எத்தனை நாள் வருவதோ அதை பார்த்து நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்மள சுத்தம் செய்து கொண்டு நம்ம என்ன செய்யணும் தொழுது கொள்ள வேண்டும். இப்ப சிலாக்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் இந்த இரத்த வெளியேற்றம், அதாவது நிஃபாஸுடைய இந்த
ரத்தம் வந்து தொடர்ந்து வரும். சரியா? நிஃபாஸ் என்ற ரீதியில அதுக்கு 40 நாள் தான் நம்ம வரம்பு வைக்கிறோம். அதுக்கு காரணம் வந்து அதிகமான பெண்களுக்கு 40 நாள் தான் வருது அப்படின்றத அடிப்படையாக வைத்து என்ன செய்யறோம்னு சொன்னா நிஃபாஸுக்கு 40 நாட்கள் தான் அப்படின்னு சொல்லி நாங்க வரம்பு வைக்கிறோம். சரியா? அப்ப இப்ப பாருங்க, ஒரு டவுட் ஒன்று வரலாம். என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு பெண்ணுக்கு 40 நாட்களுக்கு மேல ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா அவ எப்படி அத வந்து நிஃபாஸா இல்ல நம்ம குளிச்சிட்டு ரத்தம் வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்லலாமா அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறான்னு சொல்லி சொன்னா, அவ முதலாவது பார்க்கணும் என்னன்னு சொன்னா, அவக்கு முந்தைய பிரசவங்கள்ல வந்து இப்ப இப்படித்தான் இருந்திருக்குதா, இல்ல இப்ப இவக்கு 50 நாள் வந்துட்டு அதோட நின்று இருக்குதா, இல்லாட்டி 42 நாள் வந்துட்டு நின்று இருக்குதா அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா இப்ப வேற ஏதாவது அறிகுறிகள் அவக்கு வந்து என்ன செய்ய போகுது, நிஃபாஸ் நிக்க போற மாதிரி ரத்தம் நிக்க போற மாதிரி ஒரு அறிகுறி வந்துச்சுன்னு சொன்னா, சோ அது வரைக்கும் அவ என்ன செய்யணும், வெயிட் பண்ணி அது வந்து முடிஞ்சா பிறகு நின்றா பிறகு அவ என்ன செய்யணும்னு சொன்னா குளிச்சிட்டு அவளுடைய கடமைகளை என்ன செய்யணும், நிறைவேற்ற வேணும். சரியா? சோ அதே மாதிரி தான் அவக்கு அந்த நாட்களை தாண்டியும் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த அறிகுறி எதுவுமே இல்லாம வந்துட்டே இருக்குதுன்னு சொன்னா அவவும் முஸ்தஹாதத்துடைய நிலைமையை அடைவா. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், தொடர்ச்சியான ரத்தம் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா என்ன செய்யணும், நம்ம ரத்தம் வந்தாலும் பிரச்சனை இல்ல, நம்ம வந்து நம்மளுடைய கடமைகளை நிறைவேற்றணும். என்ன மாதிரி இந்த நிஃபாசுடைய பெண்ணும் என்ன செய்வான்னு சொல்லி சொன்னா, அவக்கு அதை தாண்டியுமே வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னா இவ அந்த அதாவது இஸ்திஹாலாவுடைய பெண் என்ன செய்வாவோ அதே சட்டங்களை இவ வந்து பின்பற்றுவா. என்ன செய்யற, மென்சஸ் வந்தாலும் அவக்கு அந்த ரத்தம் வெளியாகினாலும் அவ தொழணும், ஓதோனும், அவட கடமையான விஷயங்களை வந்து நிறைவேற்றணும். சரியா? அப்ப இதுல வந்து பொதுவாக குறிப்பிடப்பட்ட நாள் வந்து 40 நாள். சரியா? அதுக்கு முன்னுக்கு இப்ப நின்றுட்டுன்னு சொன்னா நம்ம 40 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? இல்ல. இப்ப நம்மளுக்கு 35 நாளே நின்னுட்டு இல்லாட்டி 12 நாளே நின்னுட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு எப்ப நிக்குதோ அப்ப வந்து நம்ம என்ன செய்யலாம், கிளீன் பண்ணிட்டு ஃபுல்லாவே நாம வந்து நிஃபாஸ்ல இருந்து ஃபுல்லா குளிச்சிட்டு நம்மளுடைய கடமைகளை வந்து நாம நிறைவேற்றலாம். அதே மாதிரி வந்து கணவனோட உடலுறவு கொள்ளலாம். அப்ப எல்லா விஷயங்களும் வந்து நம்ம செய்யலாம். அப்ப மென்சஸ் நின்றுட்டா இல்லையான்னு சொல்லி, அந்த நிஃபாஸுடைய ரத்தம் நின்றுட்டா இல்லையான்னு சொல்லி நம்ம கணக்குறது குறைஞ்சது ஒரு நாள் சரி நமக்கு வராம இருக்கணும். சரியா? இப்ப ஒரு நைட்டுக்கு மட்டும்தான் வரல, இல்லாட்டி ஒரு பகலைக்கு மட்டும்தான் வரல அப்படின்னு சொல்லி இல்லாம ஒரு நாள் சரி நம்ம குறைஞ்சது வெயிட் பண்ணி பார்க்கணும். சரியா? சோ இத வந்து நம்ம நிஃபாஸுடைய சட்டங்களாக வந்து நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இதுல இன்னொரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னா, சிலாக்களுக்கு உள்ள பொறக்கும் எப்படின்னு சொல்லி சொன்னால் குறைப்பிரசவமாகறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா அப்ப அந்த டைமுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், இப்போ பாருங்க, ஒரு பெண் வந்து தெளிவான ஒரு உடல் அமைப்பை இல்லாத ஒரு மனித உருவொண்ட பெற்றெடுக்கிறான்னு சொல்லி வைங்களேன். சரியா? தெளிவான உடல் அமைப்பு இல்லைன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு கண்ணோ மூக்கோ வாயோ கையோ சம்திங் இல்லாம ஒரு, உங்களுக்கு தெரியும் தானே, இப்ப 2 மாசத்துல 3 மாசத்துல புள்ளைகள் வந்து எப்படி ஈக்கும்னு சொல்லி அப்படியான ஒரு பிள்ளையை வந்து அவள் பெற்றெடுக்கிறாள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த டைம்ல வரக்கூடியது நிஃபாஸ் இல்ல. சரியா? ஒரு ஒரு சிறு உடலை சரி அவ பெற்றெடுத்திருக்கணும். அது வந்து நன்கு வளர்ச்சி அடைந்த ஒரு மனித உருவுல வந்து இருக்கணும். சரியா? அப்படி வந்தன்னு சொல்லி சொன்னாதான் அது தெளிவாக ஒரு மனித உருவாக காட்டப்படல அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இரத்தத்துக்கு வந்து நாங்க இருக்கு, அதாவது ரத்தத்துல ஒரு நாளத்துல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சோ ஒரு தெளிவான ஒரு உடலமைப்பை கொண்ட ஒரு மனித உருவ பெற்றெடுக்கிறான்னு சொன்னாதான் அந்த இடத்துல அவருக்கு அது நிஃபாஸாக கருதப்படும். சரியா? ஓகே. அதே மாதிரி இப்ப நம்ம லாஸ்டா பார்க்க போற பாடம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நிஃபாஸுடைய சட்டங்கள். சோ இன்றைக்கு இந்த நிஃபாஸுடைய சட்டங்களோட எங்களோட பாடங்கள் வந்து முடியுது. இதுல பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிஃபாஸுடைய சட்டங்கள்ல வந்து முதலாவது சட்டம். சரியா? அதாவது நிஃபாஸுக்கும் மாதவிடாய்க்கும் மோஸ்ட்லி எல்லா சட்டங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ரெண்டே ரெண்டு இடத்தை தவிர. சரி, அதுல முதலாவது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இத்தா. இத்தால பாத்தீங்கன்னு சொன்னா நிஃபாஸ் இத்தாவோட தொடர்பு கொண்டது இல்ல. சரியா? எப்படின்னு சொல்லி சொன்னா இந்த இத்தான்றது வந்து விவாகரத்தோட தொடர்பு பட்ட ஒரு விஷயம். சரியா? விவாகரத்து தொடர்பான சட்டங்களோட தொடர்புடையதுதான் இந்த இத்தா. இப்ப உதாரணமா சொல்றேன், தலாக் சொல்லப்பட்ட ஒரு பெண். சரியா? அந்த பெண்ணுக்கு வந்து தலாக் சொல்றாங்க அப்படின்னா பிரசவத்துக்கு முதல்ல வந்து தலாக் சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா அவளோட இத்தா வந்து அந்த பிரசவத்தோட அந்த பிள்ளை வந்து பிறந்ததோட முடிவடையுது. சரியா? அதோட பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நிஃபாஸுடைய காலத்துக்கும் அந்த பெண்ணுடைய இத்தாவுக்கும் எந்த விதமான தொடர்புமே வந்து இருக்காது. சில நேரம் தலாக் வந்து பிரசவத்துக்கு பிறகு சொல்லப்பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னால், இந்த இடத்துல பாருங்க, சில நேரம் தலாக் வந்து பிரசவத்துக்கு பிறகு சொல்லப்பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னால் அவ நிஃபாஸ் முடிய காட்டி மீந்துட்டு அதுக்கு பிறகு 3 சுத்த காலங்கள் பார்த்துட்டு தான் அவ இத்தால இருந்து வெளியாகணும். சரியா? விளங்கின தானே? என்ன? சோ 3 சுத்த காலங்கள் பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் வந்து இத்தால இருந்து வெளியாகணும். சோ இதுதான் இத்தாவை வந்து கணிக்கிற நிஃபாஸுடைய டைம்ல. அதே மாதிரி வந்து அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் பருவம் அடைதல். சரி, இந்த பருவம் அடைதலுடைய விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நிஃபாஸ் வந்து கருத்தரித்தலோட சம்பந்தப்பட்ட
சம்பந்தமானதுன்னு சொல்றது எங்களுக்கு நல்லாவே வந்து தெளிவாகுது சரியா. அப்ப இது வந்து ஒரு பெண்ணுக்கு பாலியல் சார்ந்த ஒரு வகையான நீர் வெளிப்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த நீர் வந்து என்ன நீர், நிஃபாசுடைய நீர் இல்ல சரியா. அது வந்து அந்த புள்ள பருவம் எய்தியதை வந்து சுட்டி காட்டுது. சோ அப்படி ஒரு பெண் வந்து பருவம் எய்தினால் மட்டும் தான் அவளால வந்து கருத்தரிக்க முடியும். சோ அப்படி கருத்தரிச்சதுக்கு பிறகுதான் இந்த நிஃபாசுடைய சட்டங்கள் எல்லாம் அவளுக்கு வரும் சரியா. சோ இது வந்து உங்களுக்கு விளங்கிச்சா? இந்த பாடங்கள் எல்லாம் உங்களுக்கு விளங்கிச்சா? இன்றைக்கு படிச்ச பாடங்கள் எல்லாம் யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா? இப்ப இன்ஷா அல்லாஹ் நாங்க மிச்ச பாடங்களை வந்து இன்னைக்கு வந்து நாங்க நிறைய பாடங்கள் படிச்சோம். என்ன நிறைய சட்டங்கள் இன்னைக்கு வந்து மோஸ்ட்லி எல்லாமே வந்து சட்டங்கள் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். அதால சில பேருக்கு சம்டைம் கன்ஃபியூஷன்ஸா இருந்திருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் மத்த பாடங்களை வந்து நாங்க நாளைய வகுப்புல பார்ப்போம். இப்ப நாளைக்கு வந்து மிச்சம் மோஸ்ட்லி உங்களுக்கு சந்தேகங்களும் அதுக்கான தெளிவுகளும் வந்து நான் தருவேன். சோ அந்த விஷயங்கள் இப்ப உங்களுக்கு ஏதாவது இப்ப நாம படிச்ச விஷயங்கள்லயா இருக்கட்டும், அப்படி இல்ல உங்களுக்கு பொதுவான விஷயங்கள்லயா இருக்கட்டும், ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்க ஸ்கிரீன்ல இந்த விளங்குற தானே நம்பர், இந்த நம்பருக்கு இன்ஷா அல்லாஹ் நாளைய நாள் எங்களோட பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் சாரி நாளைய நாள் காலையில 5 மணிக்கு முதல் நீங்க உங்களோட டவுட்டுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நைட்டுக்கு நீங்க இப்ப பாப்பீங்க தானே, அதே மாதிரி நீங்க இப்ப நைட்டுக்கு பார்த்த அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க உங்களோட டவுட்டுகளை வந்து அனுப்பலாம். இன்ஷா அல்லாஹ் அது எல்லாத்துக்குமே நாளைக்கு நாங்க உங்களுக்கு பதில் தருவோம் சரியா. சோ நான் இதுல உங்களுக்கு படிச்சு தந்தது எல்லாமே வந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு விளங்கின மாதிரியும் படிச்சு தந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் இந்த ஒர்க் ஷாப் சம்பந்தப்பட்ட உங்களுக்கும் ஏதாவது பின்னூட்டங்கள் என்ன ஃபீட்பேக் செஞ்சுன்னு சொன்னா கட்டாயம் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கட்டாயம் இந்த விஷயங்களை வந்து ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்கள் மூலமா வந்து இன்னும் ஒரு ஆள் இது சம்பந்தமான தெளிவுகளை பெற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னாலும் அது உங்களுக்கு சதகத்துல் ஜாரியாவான நன்மையாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி நாளைக்கு வரக்கிட்டவா எல்லாரும் பாடத்துக்கு இதே டைமுக்கு ரெடி ஆகி வந்து வாங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ ஜிசாக்குமுல்லா ஹைரன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.